ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரில்லர் நாவல் தான். சாகாமல் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு மந்திர புத்தகத்தின் மூலமாக ஒரு சாத்தானை வெளியே கொண்டு வந்து அந்த சாத்தான் என்னெல்லாம் செய்ய போகுதுங்கிறதா இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. பகல் பொழுது எரிந்து அடங்கியது. இருளின் கனமான கம்பளி கேட்டு பூமியை சுற்றி கொள்ளத் தொடங்கியது. மௌனம் நிறைந்த நிமிடங்கள் கடந்து செல்ல செல்ல ஃபாதர் பிரான்சிஸின் மனதில் பரபரப்பும் படபடப்பும் நிரம்பிக் கொண்டிருந்தது. மாலை நேர பிரார்த்தனைகளுக்கு பிறகு அவசரமாக இரவு உணவை அருந்தினார் அவர். அதைத் தொடர்ந்து பிரான்சிஸ் ஏதோ சீரியஸான வேலையில் ஈடுபட போவது போல் தோன்றியது. தேவாலயத்தை ஒட்டிய தனது படுக்கை அறையின் கதவு மற்றும் ஜன்னல்களை பத்திரமாக இழுத்து மூடினார். பிறகு நடுங்கும் கைகளுடன் புத்தகம் ஒன்றை எடுத்து பிரித்தார். அது ஒரு பழைய புத்தகம். அதன் தாள்கள் இற்று போயிருந்தன. வெளிப்புற அட்டை ஏறத்தாழ செல்லரித்து ஒட்டடைகள் நிரம்பி இருந்தன. அன்று மதியம்தான் ஃபாதர் பிரான்சிஸ் அதை தனது பரம்பரை வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்தார். மொத்த தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு பிரான்சிஸ் அந்த புத்தகத்தின் முதல் வரியை வாசித்தார். இதை படிப்பவர்கள் அவர்களது முழு மனதையும் சாத்தானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான வழிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பயந்து நடுங்கி வியர்த்து விதிர்விதிர்த்த அவர் சட்டென்று புத்தகத்தை மூடி வைத்தார். பிறகு நீண்ட நேரம் கண்ணை மூடியபடி அப்படியே உட்கார்ந்திருந்தார். அவர் உடம்பிலிருந்து வியர்வை கிளை கிளையாக வாய்க்காலிட்டு வழிந்தோடியது. சற்று நேர அமைதிக்கு பிறகே மூச்சு திணறும் அந்த மனநிலையிலிருந்து அவர் விடுபட்டார். அவரிடம் அந்த புத்தகம் வந்து சேர்ந்ததே முற்றிலும் எதிர்பாராத விதமாகத்தான். பிராதானமான கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ். புனித தோமாஷிகா கேரளாவுக்கு வந்தபோது பிராமண குடும்பம் ஒன்று கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டது. கல்லம்பள்ளி மங்கலம் என்பது அந்த வீட்டாரது பெயர். ஒரு காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஜோதிடர்களாகவும் மாந்திரீகர்களாகவும் விளங்கியவர்கள் அந்த குடும்பத்தினர். அந்த சமயத்தில் மாந்திரீக வித்தையில் தேர்ந்த புரோகிதர் ஒருவர் வடக்கு திருவிதாங்கூரில் வந்து அந்த வீட்டில் தங்க நேர்ந்தது. மாந்திரீகரான நம்பூதிரி ஒருவரை தோற்கடித்து விட்டு வரும் வழியில் அவர் அங்கு சற்று ஓய்வெடுக்க வந்தார். எதிர்பாராமல் வந்தவர் என்றாலும் ஏறத்தாழ 1 வருட காலம் அந்த வீட்டில் தங்கினார். கல்லம்பள்ளி மங்களத்து வீட்டுக்காரன் அவர்கள் அந்த்ரயோஸ் வந்தவரிடம் வியப்புக்குரிய மந்திரங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டார். அது மட்டுமின்றி அவர் அங்கிருந்து புறப்படும் போது அந்த்ரயோஸிடம் ஒரு புத்தகத்தை வழங்கினார். அந்த புத்தகத்துடன் எச்சரிக்கை ஒன்றையும் தர தவறவில்லை அவர். எந்த காரணம் கொண்டோ இந்த புத்தகத்தை அனாவசியமாக யாரும் திறந்து பார்க்கக்கூடாது. சாத்தான் மற்றும் அவர் பரிவாரங்களை சுவாதீனம் செஞ்சு மற்றவங்களுக்கு தொல்லை தருகிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். இருந்தாலும் இதோட கடைசி பகுதியில் பைசாசிக சக்திகளை எவ்வாறு அழித்து ஒழிக்கிறதுங்கிறது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் இந்த புத்தகத்தை அழிக்காமல் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம். இந்த புத்தகத்தை அழிக்க முடியாது. நெருப்பில் எரிஞ்சாலும் இது எரியாது. கடலில் போட்டாலும் கரைஞ்சு போகாது. மண்ணுக்குள்ளே புதைச்சாலோ ஆழமான பாலடைஞ்ச இடத்துல போட்டு வச்சாலோ கூட இது அழியாது. விவேகமற்ற ஒருவன் கையில் இது அகப்பட்டா இது கூறப்பட்டவை எல்லாம் படித்து பைசாசிக சக்திகளை பெற்று மோசமான ஒருவனாக அவன் நடமாடுவான். இளமையை இழக்காம அநேக வருடங்கள் அவள் உயிர் வாழவும் கூடும். நான் இனிமே அதிக நாட்கள் உயிர் வாழ்வேனேங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம். அதனால் இந்த புத்தகத்தை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. எனவே ஆந்த்ரோஸ் அந்த புத்தகத்தை மரத்தாலான சுவர் கொண்ட அந்த வீட்டின் அறையொன்றில் பத்திரமாக பூட்டி வைத்தார். அவருக்கு பிந்தைய தலைமுறையினர் இதை தெரிந்து கொள்ளாமலே தங்களது காலத்தை கழித்தனர். அந்த குடும்பத்தில் முதலாக புரோகிதரானவர் பிரான்சிஸ். இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்களில் மூத்தவர். அவரின் உடன் பிறந்த தம்பி ஃபெர்னாண்டஸ். ஒரே அச்சில் வார்த்தது போல தோற்றமளித்தனர் இந்த இரட்டையர். முகம், உயரம், உடல்வாகு மட்டுமல்ல, குரலும் பேச்சும் கூட ஒரே மாதிரி இருந்தன. பெற்றோரோ இந்த இருவரையும் பிரித்தறிய மிகவும் சிகப்பட்டனர். உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்த காலத்தில் இருவரும் நடிப்பு, பாட்டு போன்றவற்றிலும் புகழ் பெற்று விளங்கினர். ஃபெர்னாண்டஸ் நல்ல நடிகன் என்று பலமுறை பாராட்டுகளும் பரிசுகளும் வாங்கியிருந்தான். ஒரு சில நடவடிக்கைகளில் ஃபெர்னாண்டஸ் பிரான்சிஸ் மாதிரி இல்லை. படிக்கும் பருவத்திலேயே அழகான ஆடை அணிந்து பெண்களை வசியப்படுத்துவதில் ஃபெர்னாண்டஸ் கெட்டிக்காரனாக விளங்கினான். இந்த குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் வைதிகனாக வேண்டும் என்பது அவர்கள் அம்மாவின் ஆசை.
அவர்களின் மூத்த மகன் ஆண்ட்ரூஸ் இளமையிலேயே திருமணம் செய்து கொண்டான். எனவே பிரான்சிஸிடம் செமினாரியில் சேர்த்து கொள்ளுமாறு அம்மா கூறினார். அவருக்கும் அது விருப்பமாகத்தான் இருந்தது. ஆனால் பெர்னாண்டஸை பிரிந்திருப்பது பிரான்சிஸ்க்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அம்மா, என் கூட பெர்னாண்டஸும் செமினாரியில் சேரட்டும், அவனோட இந்த பழக்க வழக்கங்களிலேயும் மாற்றம் நேரலாம், பிரான்சிஸ் ஆலோசனை கூறினான். கடைசியில் அம்மாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி வேறு வழியில்லாமல் மனமில்லா மனதோடு செமினாரியில் சேர்ந்தான் பெர்னாண்டஸ். சேர்ந்த ஒரு வருடத்திலேயே அங்கிருந்து ஓடி வந்து விட்டான். அதன் பிறகு அவனது வாழ்க்கை நாடக மேடைகளிலும் இசைக்குழுக்களிலும் கழிந்தது. வைதீக படிப்பை முடித்த பிரான்சிஸ் வீட்டிற்கு திரும்பி வந்தார். சற்று தொலைவில் உள்ள மாதா கோவில் ஒன்றில் ஞான தந்தையாக பதவியேற்றார். வேலையில் சேர்ந்து மிக குறுகிய நாட்களுக்குள்ளேயே அக்கம் பக்கத்து மனிதர்களையும் கவரவும் செய்தார். வருடங்கள் சில கடந்தன. அவ்வப்போது ஃபாதர் பிரான்சிஸ் தமது வீட்டிற்கு வந்து உறவினர்களை சந்தித்து பேசுவதுண்டு. அதேபோல் ஒரு தடவை வந்தபோது வீட்டில் மராமத்து வேலை நடந்து கொண்டிருந்தது. சிறிய சிறிய அறைகளை பிரித்து பெரிய அறைகளாக மாற்றிக்கொண்டிருந்தனர். சுவர்கள் எல்லாம் மரத்தால் ஆனதால் தச்சர்கள் தீவிரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தனர். எத்தனையோ தலைமுறைகளின் நினைவுகளுடன் தூசும் தும்பும் உறைந்து கிடந்த அறைக்குள்ளாக நடந்தபோது சுவரில் இருந்த ஒரு சாவி துவாரம் பிரான்சிஸின் கண்ணுக்கு தட்டுப்பட்டது. சிறிய கோடாரியால் பூட்டை தட்டி உடைத்து திறந்தபோது சிவப்பு நிற பட்டு துணியில் மூடப்பட்டிருந்த ஒரு புத்தகம் அவரது நினைவுகளை கிளறவே காலத்தில் அவர் பின்னோக்கி கடந்தார். அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் தேவாலயத்தை ஒட்டிய அறைக்கு அதை எடுத்து வந்திருந்தார். ஆனால் பகல் நேரத்தில் இடைவிடாமல் வந்த பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்களால் அதை பற்றி நினைக்கக்கூட முடியவில்லை. எனவே இரவை ஆவலுடனும் பரபரப்புடனும் எதிர்பார்த்து காத்திருந்தார் பிரான்சிஸ். மனதை சற்று திடப்படுத்தி கொண்டவராக மீண்டும் அந்த புத்தகத்தை பிரித்தார். மிகுந்த கவனத்துடன் அவர் கண்கள் புத்தகத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் கடந்தன. கவனிக்கவும், பிசாசுகளின் தலைவனான லூசிஃபரை ஆராதனை செய்து வரவழைத்து அந்த பிசாசின் அனுகிரகத்தை பெறுவதற்கான பூஜை முறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பிரான்சிஸ் அவசர அவசரமாக புத்தகத்தை மெத்தைக்கடியில் மறைத்து வைத்துவிட்டு கதவை திறந்தார். வந்தது பிரான்சிஸின் உடன் பிறந்த சகோதரன் பெர்னாண்டஸ் தான். ஒரு பெட்டியுடன் அவன் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் வெளியே கார் புறப்படும் சத்தம் கேட்டது. பிரான்சிஸ் பெர்னாண்டஸை ஒரு தடவை ஊன்றி கவனித்தார். அவனை பார்ப்பது தன்னையே நிலை கண்ணாடியில் பார்த்து கொள்வது போல் இருந்தது. உண்மைதான், இப்பொழுதும் தனக்கும் அவனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் தெரியவில்லை. இத்தனை நாளா நீ எங்கே இருந்த? அதெல்லாம் விவரமாக சொல்கிற, முதல்ல நான் குளிக்கணும் என்றபடி லுங்கியில் புகுந்து கொண்ட பெர்னாண்டஸ் துண்டு மற்றும் சோப்பை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்தபடி குளியலறையை நோக்கி நடந்தான். பெர்னாண்டஸை குளியலறை அருகே பார்த்த சமையல்காரன் லூக்காஸ் அதிசயமாக கேட்டான், நீங்கள் தான் குளித்து சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டீங்களே, மறுபடியும் குளிக்கவா போறீங்க? நீங்கள் சமையல்காரடா? யாரோ ஒரு புதிய மனிதரிடம் பேசுவதைப் போல் கேட்கவே சமையற்காரர் ஒரு கணம் தடுமாறினார். நான் பிரான்சிஸ் இல்லை, அவரோட தம்பி பெர்னாண்டஸ். கடவுளே, இப்படி கூடவா அதிசயங்கள் நடக்கும்? உங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், ஆனால் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. குளித்து முடித்துவிட்டு வந்த பெர்னாண்டஸ் ரொட்டியையும் டீயையும் சாப்பிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். உன்னை பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சே, இத்தனை நாள் எங்கே இருந்த? நான் ஒரு நாடக ட்ரூப்பில் இருந்தேன். டிராகுலாவோட மறுவரவுன்னு ஒரு நாடகத்தோட பேர். அதில் நான் தான் ராஜபாட், அதாவது டிராகுலா. நல்ல வேளையா உன்னோட குணத்தோட அப்படிப்பட்ட மாற்றம் எதுவும் இல்லையே. அப்படி நடித்து கடைசியில் டிராகுலாவாகிடுவேன்னு எனக்கே பயமாயிடுச்சு. ஒழுங்கா ராத்திரி வேளையில் தூங்கியே எத்தனை நாளாச்சு தெரியுமா? சிகரெட்டின் அடிப்பகுதியை விரலால் சுண்டியபடி கட்டிலில் அமர்ந்தான் அவன். பிரான்சிஸ் ஒரு கணம் என்ன செய்வதென்று புரியாமல் தடுமாறினான். புத்தகத்தை மறைத்து வைத்த படுக்கை மீதுதான் பெர்னாண்டஸ் உட்கார்ந்தான். இந்த நேரத்தில் அங்கிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தால் துருவி விசாரிப்பான். அதற்கெல்லாம் பதில் சொல்லி அவனிடம் அதை பற்றி விளக்க நேரிடலாம். எனவே அறையிலேயே விட்டுவிட்டு மற்றொரு அறையில் போய் படுத்து கொண்டார் பிரான்சிஸ். பயண களைப்பில் இருந்த பெர்னாண்டஸ் உடனே விளக்கை அணைத்து விட்டு படுத்து கொண்டான். தூக்கத்தில் புரண்டு படுத்தபோது முதுகில் ஏதோ உறுத்துவது போல தோன்றவே பெர்னாண்டஸ் முதலில் கையால் அதை தடவி பார்த்தான். சற்று பருமனான ஒரு புத்தகம். சரி, வேத புத்தகமாக இருக்கும் என்று நினைத்து அதை அருகில் இருந்த மேஜை மீது வைக்கப் போனவன்
அதன் புத்தகத்தின் அட்டையில் இருந்த 2 கண்கள் இருட்டிலும் ஜொலிப்பதை பார்த்தான். திடுக்கிட்ட பெர்னாண்டஸ் துள்ளி எழுந்து டேபிள் விளக்கை போட்டான். வியப்புடன் புத்தகத்தின் அட்டையை புரட்டினான். தொடர்ந்து பக்கங்களை திருப்பினான். ஆவல் அதிகரித்தது. பார்த்தாலே எவரும் நடுங்கி விடக்கூடிய ஒரு படம். லூசிஃபர் என்ற சாத்தானின் படம். பயங்கரமான வடிவம். பெர்னாண்டஸ் அந்த படம் இருந்த பக்கத்தை மட்டும் கிழித்து எடுத்தான். அதை விளக்கிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் ஜன்னல் அருகே வைத்தான். பிறகு ஆரம்பத்திலிருந்து அந்த புத்தகத்தை ஒரு வரி விடாமல் வாசிக்கத் தொடங்கினான். அந்த அறைக்குள் லூசிஃபரை வெளிப்படுத்த முடியாது என்று பெர்னாண்டஸுக்கு விளங்கியது. அந்த கட்டிடத்தின் பின்புறத்தில் விருந்தினர்கள் வந்தால் தங்க வைப்பதற்காக ஒரு அறை இருந்தது. பெர்னாண்டஸ் ஏற்கனவே அந்த அறையை பார்த்திருக்கிறான். அதன் சாவி எதிரே இருந்த ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. பெர்னாண்டஸ் கிழித்த தாளையும் சாவியையும் எடுத்துக்கொண்டு அந்த அறையை நோக்கி நடந்தான். மேஜை மீது இருந்த விளக்கை கொளுத்தி அந்த படத்தை அதன் மீது சாத்தி வைத்தான். புத்தகத்தில் படித்ததை நினைவுபடுத்தி அதேபோல் தன் விரலை லேசாக வெட்டி அந்த படத்தின் முன்பாக சொட்டு சொட்டாக இரத்தத்தை சொரிந்தான். ஆச்சரியம்! கை விரலிலிருந்து கீழ் நோக்கி இறங்கிய இரத்த துளிகள் பாதி வழியிலேயே காணாமற் போயின. அமைதியாக இருந்த சுற்றுப்புறம் நடுங்குவது போல் தோன்றியது. வெளியே காற்று விசிலடிப்பது மாதிரி ஊளையிட்டது. கூடவே ஏதேதோ தெளிவற்ற குரல்களின் கலவையான சத்தமும் கேட்டன. அறைக்குள் ஒளிந்திருந்த இரவு பூச்சிகள் பயந்து மிரண்டவை போல் தீன குரலில் ஒலி எழுப்பின. அவற்றையும் மீறி சட்டென்று கண்ணாடி துண்டுகள் உடைந்து நொறுங்குவது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. போதும், முதல்ல இரத்தத்தை நிறுத்து. இதுவே போதும் எனக்கு. பயங்கரமானதும் பைசாசிகமானதுமான அந்த குரலை கேட்டதும் பெர்னாண்டஸ் காயத்தை விரலால் அழித்து பிடித்தபடி தலையை உயர்த்தி பார்த்தான். ஜொலிக்கும் தீக்கொழுந்துகளின் நிறமுள்ள தெளிவற்ற உருவம் ஒன்று அந்த படத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. நீண்டு வளைந்த கழுகின் அழகு போன்ற மூக்கு, பளபளக்கும் கண்கள், மேற்புறமாக வளைந்து எழும்பியிருந்த தடித்த புருவங்கள், தலையின் இருபுறமும் காதுகளின் மேற்பகுதியில் வளர்ந்து வளைந்திருந்த 2 கொம்புகள், இரத்தம் போன்ற ஓர் ஆடையை அணிந்திருந்தது அந்த உருவம். லூசிஃபர், பிசாசுகளின் தலைவன். பெர்னாண்டஸ், கேள், உனக்கு என்ன வேணும்? பீதி ஏற்படுத்தும் மோசமான மனநிலை கொண்ட பெர்னாண்டஸின் மனதிற்குள் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. எனக்கு எல்லாமே வேணும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். என்னோட இளமை எப்பவுமே அழியக்கூடாது. அவனது பேராசையை கேட்ட லூசிஃபர் வாய்விட்டு சிரித்தான். எனது தேவை மனித இரத்தம்தான். அதுவும் அழகாக இளம் பெண்களின் சூடான இரத்தம். அவங்கள கவர்றதுக்காக முழு சக்தியையும் இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு வழங்குறேன். எல்லாத்தையும் ஒரு கனவோ என்று பார்த்து கொண்டிருந்த பெர்னாண்டஸ் சற்று தயக்கத்துடன் கேட்டான். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சக்திகளை நான் எந்த இடத்துல செயல்படுத்துறது? நல்ல கேள்வி. பொருத்தமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்குற. நீயும் உன் சகோதரனை போலவே இருக்க. உன் சகோதரனை இல்லாமல் செஞ்சுட்டு அதே இடத்துல ஒரு போலி புரோகிதனா நீ இங்கேயே இதை தொடரலாம். அப்படி செஞ்சால் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது. என்ன, சகோதரனை கொல்வதா? பெர்னாண்டஸ் திடுக்கிட்டவனாக கேட்டான். அதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு தயக்கம்? உனக்கு தான் இதில் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கே. நாடக ட்ரூப்பில் ஒருத்தி திணற வச்சு நீ கொல்லலையா? பெர்னாண்டஸ் ஒரு கணம் ஆடி போனான். அப்படியே இதையும் செஞ்சால் போதும். அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கான். தலையணையை போட்டு அவன் முகத்தை அழுத்து. மூச்சு தானாக நின்றுடும். பிண உடம்ப கல்லறையில் உள்ள ஏதாவது உன்னோட ஸ்லாப்பை நகர்த்தி அதுக்குள்ளே போட்டுடு. காரியம் சுலபமாக முடிஞ்சிடும். நான் இனிமே எப்பவும் உன் கூட இருப்பேன். அதாவது உன் உடம்புல நான் இருப்பேன். அதே வினாடியில் தனக்கு அசாதாரணமான பலமும் தைரியமும் ஏற்பட்டு விட்டதாக பெர்னாண்டஸுக்கு தோன்றியது. பூனை மாதிரி காலடி யோசை கேட்காமல் பிரான்சிஸின் அறையை நோக்கி நடந்தான். லூசிஃபர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தான். சற்று நேரத்தில் பிரான்சிஸின் துடிப்பு அடங்கியது. அந்த உடம்பை தோளில் போட்டவாறு பெர்னாண்டஸ் அறைக்கதவை திறந்து கொண்டு பின்புறம் இருந்த கல்லறைகளை நோக்கி கார் இருளில் நடந்தான். தேவாலயத்தை ஒட்டிய கல்லறை எது? பைசாசிகமான சக்தி இருந்ததால் கல்லறையின் மூடியான ஒரு சிமெண்ட் ஸ்லாப்பை நீக்குவது அவனுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை. உடம்பை அதற்குள் வீசி எறிந்த பின் பழையபடி அதை மூடிவிட்டு தனது அறைக்கு திரும்பினான். இரவின் அமைதியை பலவந்தமாக கிழித்து கொண்டு தூரத்தில் எங்கோ நாய்கள் ஊளையிடும் சத்தம் அதிகரித்து கொண்டே வந்தது. பொழுது விடிந்தது முதல் பெர்னாண்டஸ் பிரான்சிஸாக நடிக்கத் தொடங்கினான். அதாவது ஒரு பாதிரியராக. எங்க
நேத்திக்கு நைட்டு வந்தாரே உங்கள் தம்பி காணலையே என்று சமையல்காரன் கேட்டபோது கூட பெர்னாண்டஸ் சமத்காரமாக பதிலளித்தான். அவன் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக தங்க மாட்டான். அவனோட குணம் அப்படி. விடிய காலையிலேயே ஒரு கார் வந்துச்சு, ஏறி போயிட்டான். காலை பலகாரத்தை முடித்துக்கொண்டு பாதிரியாரானது உடையை அணிந்தவனாக பெர்னாண்டஸ் தேவாலயத்தின் வெளிப்புற பகுதியை சுற்றி பார்த்தான். கல்லறை மைதானத்தை ஒட்டி ஒரு ஓரமாக இருந்த கட்டிடம் சட்டென்று அவனது கவனத்தை கவர்ந்தது. முன்னொரு காலத்தில் அதுவும் ஒரு தேவாலயமாக இருந்தது. புதிய கட்டிடம் கட்டிய பிறகு அந்த பழைய கட்டிடத்தை இடிக்காமல் அப்படியே விட்டு வைத்திருந்தனர். பெர்னாண்டஸ் கவனமாக அந்த கட்டிடத்தை சுற்றி வந்தான். தனது பைசாசிக செயல்களுக்கு அதுதான் சரியான இடம் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே லூக்கஸை அழைத்து அந்த கட்டிடத்தை சுத்தம் செய்ய சொன்னான். ஒரு கட்டில், மேஜை மற்றும் சில நாற்காலிகளை அங்கு கொண்டு வந்து போட சொன்னான். எதுக்காக இந்த பாலடைஞ்ச கட்டிடத்துக்கு வர்றீங்க? அதுதான் சௌகரியமான புதிய கட்டிடம் இருக்கே, லூக்கஸ் ஆவலுடன் கேட்டான். நான் நிம்மதியாக பிரார்த்தனை செய்யணும், அதுக்கு இதுதான் சரியான இடம். புதிய கட்டிடத்தில் தனிமைங்கிறதே கிடையாது. அன்று இரவே பெர்னாண்டஸ் அந்த கட்டிடத்தில் உறங்கினான். நள்ளிரவான போது லூசிஃபரது படத்திற்கு முன்னால் இரத்த துளிகளை சிந்தி அவனை வரவழைத்தான். பெர்னாண்டஸ், நீ ஒரு காரியத்தை நினைவில் வச்சுக்கிறணும். என்னை முழுவதுமாக நம்பி ஏற்றுக்கிறணும். முழு கவனமும் என் மீது தான் இருக்கணும். இதில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தா உன்னை அணுவணுவாக சித்திரவதைப்படுத்தி கொன்னுடுவேன். குரூரமான அந்த வார்த்தைகள் பெர்னாண்டஸை நடுங்க வைத்தன. இருப்பினும் தன்னை பூரணமாக சாத்தானுக்கே அர்ப்பணித்து விடுவதாக உறுதி எடுத்தான். பிசாசு கடுமையான குரலில் தொடர்ந்தது. அழகான கன்னி பெண்களோட என்னைக்கும் மாறாத இளமையோடு வாழணுங்கிறது அது மட்டும்தான் உன்னோட ஆசை. 90 நாட்களுக்கு பிறகு நான் உனக்கு அந்த சக்தியை தருவேன். உன் மனம் தடுமாற்றம் அடையுதான்னு சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த சிறிய இடைவெளி. 90 நாட்களுக்கு எனக்கு தேவையான பெண்களை வசியப்படுத்தி அவங்கள கீழடக்கம் வல்லமை உண்டுங்கிறத நிரூபித்து காட்டணும். என் மனதில் உன்னை பற்றின பரிபூரணமான நம்பிக்கை ஏற்பட்ட பிறகுதான் நான் உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுவேன். உங்களோட கட்டளைகளை நான் கவனத்தோடு பின்பற்றுவேன். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பெர்னாண்டஸ் ஆவேசம் வந்தவனாக பதிலளித்தான். உடனே தான் அணிந்திருந்த இரத்தம் போன்ற சிவப்பு நிற ஆடையை பெர்னாண்டஸின் முன்பாக வீசி எறிந்தபடி சாத்தான் பேசியது. இந்த சிவப்பு அங்கியை நீ இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கிறலாம். இன்னைக்கு முதல் இரவில் உனக்கு உறக்கமோ சோம்பலோ ஏற்படாது. முன்பை விட உற்சாகத்தோடையும் சுறுசுறுப்போடையும் இருப்ப. ஆனால் பகல் வேளையில் வெயில் ஏற ஏற நீ தளர்ச்சி அடைவ. அப்போது நீ ஓய்வெடுத்து கொள்ள வேண்டியது தான். உடனே அந்த அங்கியை எடுத்து அணிந்து கொண்டான் பெர்னாண்டஸ். எந்த காரணத்தாலும் இந்த அங்கியை நீ தொலைச்சிடக்கூடாது. ஆனால் 90 நாட்களுக்கு என்னை திருப்திப்படுத்த உன்னால் முடியாத பட்சத்தில் இந்த அங்கியை நான் உன்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்குவேன். அது ஞாபகம் இருக்கட்டும். உடல் முழுவதும் கருப்பு நிற செதில்களுடன் விளங்கிய பயங்கரமும் கோரமுமான அந்த உருவம் முன்னெச்சரிக்கை செய்யுது. இனிமே உன்னை யாரையும் பெர்னாண்டஸாக கருத மாட்டாங்க, பிரான்சிஸாவே பார்ப்பாங்க. இத்தோட நான் உனக்கு வேறு சில சக்திகளையும் கொடுக்குறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உனக்கு உணர்த்தும். மற்றொரு நிபந்தனை, ஜப மாலையையோ சிலுவை கோத்த மாலையையோ நீ ஒருபோதும் கழுத்தில் அணியக்கூடாது. உன் கழுத்தில் அணிஞ்சிருக்க மாலையை முதல்ல அவிழ்த்து எறி. அதை என் முன்னாடி நீ செய்யக்கூடாது. கண் மறைவான இடத்துக்கு போய் எரிஞ்சிடு. பெர்னாண்டஸ் அவசரமாக அந்த அறையிலிருந்து வெளியேறினான். தன் கழுத்தில் இருக்கும் மாலையை கழற்றி இருட்டுக்குள் வீசி எறிந்த பிறகு திரும்பி வந்தான். இந்த புத்தகத்தை ஒருபோதும் நீ கை நழுவ விடக்கூடாது. சாத்தான் மறைந்தான். அன்று இரவு பெர்னாண்டஸ் உறங்கவில்லை. தான் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டதாக அவனுக்கு தோன்றியது. புத்தகத்தை பத்திரமாக ஓரிடத்தில் எடுத்து வைத்த பிறகு பெர்னாண்டஸ் அங்கிருந்து வெளியே வந்தான். இருள் கவிழ்ந்தது. பீதியை எழுப்பிய கல்லறையை நோக்கி நடந்தான். ஒரு கல்லறையை நெருங்கிய போது வேடிக்கைக்காக அதற்குள் நுழைந்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது. ஆனால் அதற்கு என்ன செய்வதென்று புரியாமல் சற்று நேரம் குழம்பினான். பின்பு பூட்டியிருந்த கதவை நெருங்கி பூட்டின் மீது கை வைத்தவுடன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த பூட்டு திறந்து கொண்டது. டிக். கல்லறை பகுதியின் அழகமான பாதையில் நடந்தான். இருபுறமும் கல்லறைகள் வரிசையாக இருந்தன. எல்லாவற்றின் மேற்புறங்களிலும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த பெயர்கள், தோற்றம், மறைவு ஆகிய விவரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. பெர்னாண்டஸ் ஒரு கல்லறையின் முன்னால் வந்து நின்றான். 1 வாரத்திற்கு முன்னால் மரணமடைந்த இளம் பெண் ஒருத்தியின் கல்லறை அது. டார்ச் லைட்டை எரிய விட்டு அவளது பிறப்பு இறப்பு தேதியை கவனித்தான். 21 வயது.
மிஸ் அன்னம்மா ஜேக்கப். சற்று உரத்த குரலில் அந்த பெயரை உச்சரித்தான். என்னங்க என்றபடி உடனே ஒரு இனிமையான பெண் குரல் உயர்ந்தது. திகைப்புடன் டார்ச் லைட்டை எரிய விட்டபடி சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் இல்லை. சந்தேகத்துடன் அந்த பெயரை மீண்டும் ஒரு முறை உச்சரித்தான். மிஸ் அன்னம்மா ஜேக்கப். என்னங்க? மீண்டும் அதே குரல். கல்லறைக்குள்ளிருந்துதான் அந்த குரல் எழும்புகிறது என்பது தெளிவாக தெரிந்ததும் அவன் உடம்பு சிலிர்த்தது. மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. பகுதி 2. அசாதாரணமாக இருந்த அந்த அனுபவம். இறந்து போன ஒருத்தியின் கல்லறைக்கு முன்னால் நின்று அவள் பெயரை சொல்லி அழைத்தால் பதிலுக்கு குரல் கொடுக்கிறாள். அந்த பெண்ணின் குரல் உண்மைதானா அல்லது கனவில் தோன்றியதா என்பதை சற்றென்று பிரித்தறிய முடியாத பெர்னாண்டஸ் ஒரு கணம் கல்லாக சமைந்து போனான். கனத்த இருட்டில் உறக்கத்தில் இருந்த அந்த மயானத்திலிருந்து பயந்து மிரண்டவனாக பெர்னாண்டஸ் ஒருவாறு தனது அறைக்கு திரும்பி வந்தான். வெகு நேரம் கழித்த பிறகே பெர்னாண்டஸுக்கு தனது பழைய நிலையை எட்டி பிடிக்க முடிந்தது. தனக்கு புதிதாக கிடைத்துள்ள சக்திகளை பற்றி அப்பொழுதுதான் அவன் முதலாக உணர்ந்தான். இருப்பினும் தான் இப்பொழுது பீதியின் பிடியில் அகப்பட்டிருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. படுப்பதற்கு முன்னால் வழக்கம் போல் சிறிது மது அருந்தினான். தூக்கத்தில் என்னென்னவோ கனவுகள் வந்தன. எப்பொழுதோ மரணமடைந்தவர்கள் பெர்னாண்டஸை சந்திக்க வந்தனர். அவர்களில் பலரிடம் அவன் குசலம் விசாரிக்கவும் செய்தான். அழகான பெண்ணும் அவர்களில் ஒருத்தி. தனது பெயர் அன்னம்மா ஜேக்கப் என்றும் ஒரு கார் விபத்தில் தான் மரணமடைந்ததாகவும் அவள் தெரிவித்தாள். வந்திருந்த அனைவரும் பெர்னாண்டஸின் வேலைக்காரர்களைப் போலவே அவர் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்தனர். ஆழ்ந்த உறக்கம் வருவது வரை பெர்னாண்டஸின் உள்மனம் அதிசயமான கனவுகளின் உலகத்தில் அமர்ந்திருந்தது. ஆனால் வழக்கம் போல் விடியற்காலையில் எழுந்தான். இரவு வெகுநேரம் விழித்திருந்ததால் ஒரு விதமான அசதி அவனை பீடித்திருந்தது. லூக்கஸ் காஃபியுடன் வந்தான். பெர்னாண்டஸ் காலை கடன்களை முடித்த பிறகு அவன் பெர்னாண்டஸிடம் கேட்டான், நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா? விடியற்கால 6:30 மணிக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு பெர்னாண்டஸுக்கு தெரியும். அதுக்கு 4 இல்லை 5 பேர் வருவாங்க. சர்ச்சுக்கு போகாட்டா தன்னை மற்றவங்க சந்தேகத்தோடு பார்க்கலாம்ங்கிற பயம் தோன்றியது. எனவே பாதிரியார் உடைய அணிந்து கொண்டு அவன் தேவாலயத்தை நோக்கி நடந்தான். சுற்றுப்புறம் அப்போது விடிந்தும் விடியாத அரை இருட்டில் ஆழ்ந்திருந்தது. பஞ்சு திட்டுகள் போல் பனிப்படலம் சன்னமாக எங்கும் பரவி இருந்தது. தேவாலயத்தில் மணி அடிப்பவர் தேவாலய கதவுகளை திறந்து வைத்திருந்தார். பிரார்த்தனையில் பங்கு கொள்பவர்கள் ஏற்கனவே அங்கு வந்து காத்திருந்தனர். தேவாலயத்துக்கு நுழைய முயன்ற பெர்னாண்டஸ் ஒரு கணம் உடல் நடுங்கி திடுக்கிட்டு பின்வாங்கினான். கண்ணை கூசச் செய்யும் மொழியுடன் யாரோ ஒருவர் ஓங்கிய வாளுடன் தனக்கு முன்னால் நிற்பதை உணர்ந்தான். நில்லு, அங்கேயே உன்னோட ஆள் மாறாட்ட வித்தையை இங்கேயே பிரயோகிக்கிறியா? இனிமே நீ இதுக்குள்ளே நுழையக்கூடாது. அப்படியே திரும்பிப்போ, சீக்கிரமா போ. கடுமையான எச்சரிக்கை குரலை கேட்ட பெர்னாண்டஸ் நடுங்கினான். மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த கணத்தில் தடுமாறினான். மீண்டும் அந்த குரல் பேசியது. ஒரு எட்டு முன்ன வச்சாலும் இந்த வாள் உன் இதயத்துக்குள்ளே இறங்கிடும். போ பிசாசே, இங்கிருந்து முதல்ல புறப்படு. பெர்னாண்டஸ் மனம் தளர்ந்தான். அந்த பேரொளியை எதிர்த்து முன்புறமாக நீக்க தன்னால் முடியாது என்பது அவனுக்கு விளங்கியது. அதை நேருக்கு நேராக பார்க்கக்கூட முடியாமல் இருந்தது. நெற்றியில் கை வைத்து கொண்டு பெர்னாண்டஸ் திரும்பி நடந்தான். பெர்னாண்டஸ் தவிர வேறு யாரும் அந்த ஒளி உருவம் தென்படவில்லை. என்ன படிவர வந்துட்டு திருப்பி போறீங்க? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. ஏன், என்ன ஆயிடுச்சு? மணியடிக்கும் ஊழியர் கேட்டார். எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. இன்னைக்கு காலையில் பிரார்த்தனை இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. மிகவும் தளர்ந்து போனவனாக பேசியவன் தனது இருப்பிடத்தை நோக்கி நடந்தான். அறையை அடைந்ததும் கட்டிலில் பொத்தென்று விழுந்தான். தன்னுள் பைசாசிக சக்தி குடியேறி இருப்பதால் கோவிலுக்குள் போக முடியவில்லை என்பது பெர்னாண்டஸுக்கு புரிந்தது. அண்ணன் பிரான்சிஸின் பெயரை வைத்துக்கொண்டு தேவாலயத்துக்குள் நுழையவோ பிரார்த்தனை செய்யவோ இனிமேல் தன்னால் முடியாது. எனவே இனி அதை பற்றி நினைத்து பார்ப்பதில் அர்த்தமில்லை. மதியத்தில் சாப்பிட்டவுடன் பெர்னாண்டஸ் பிரான்சிஸ் எழுவது போல் பிசப்பிற்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினான். தனது உடல்நிலை சரியில்லாததால் சில நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வு நாளில் தனிமை தியானம் செய்ய விரும்புவதால் தனக்கு பதிலாக வேறொரு பாதிரியாரை அனுப்புமாறு அதில் விண்ணப்பித்திருந்தான். கடிதத்தை லூக்கஸிடம் ஒப்படைத்து பிஷப்பிடம் கொடுக்க சொன்னான். பிரான்சிஸ் மீது பிஷப்புக்கு மற்ற பாதிரியார்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. எனவே பிரான்சிஸ் இப்படி எழுதியிருப்பதால் அது உண்மையாக இருக்கும் என்று கருதினர். அந்த அடிப்படையில் அவர்கள் உடனே வேறொரு பாதிரியாரை அனுப்பி வைத்தனர். புதிய பாதிரியார் வின்சென்ட் பொறுப்பேற்று கொள்ள வந்தபோது பெர்னாண்டஸ் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றான்.
அவர்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டனர். அதன் பிறகு பாதிரியார் தேவாலயத்துக்குள் போனார். அன்று நள்ளிரவு சுவர் கடிகாரம் மணி 12 முறை அடித்தது. பெர்னாண்டஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். பறை முழக்கம் போல் முழங்கிய அந்த சத்தம் ஓய்ந்ததும் சாத்தானின் கடுமையான குரல் உயர்ந்தது. பெர்னாண்டஸ், நீ தூங்கிட்டு இருக்கியா? இரவு நீ தூங்குறதுக்கானது அல்ல. உன்னோட செயல்கள் எல்லாம் வழக்கத்துக்கு விரோதமானதுன்னு நீ புரிஞ்சுக்கிறணும். விழித்தெழு. பெர்னாண்டஸ் திடுக்கிட்டு கண் விழித்தான். தரையில் கால்படாமல் நின்றிருந்த அந்த சிவப்பு உருவம் மீண்டும் பேசியது. நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? நீ சுகமாக வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உனக்கு வழங்கியிருக்கேன். நான் இங்கே அழகான பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உனக்கு தேவையில்லையா? நான் தான் தேவாலயத்துக்குள்ளே நுழையவே முடியலையே. பெர்னாண்டஸ் ஏத்துடன் கேட்டான். எதுக்காக நீ அதுக்குள்ளே நுழையணும்? வெளியிலேயே நீ அவங்களோட பேசி பழக முடியாதா? நீ ஒரு தடவை பார்த்தாலே போதும், எப்படிப்பட்ட பொண்ணும் உன்னோட வலையில் விழுந்துடுவா. முதல் தடவை முயன்று நீ இதில் வெற்றி பெற்றுட்டா அப்போ தெரியும் நான் சொன்னது எவ்வளவு சரின்னு. சரி, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். அவனது பதில் உறுதியுடன் வெளிவந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றுதான் புது பாதிரியார் வின்சென்ட் பிரார்த்தனையை முதல் முறையாக அந்த சர்ச்சில் தொடங்கினார். 50 வயது நிரம்பியவர் வின்சென்ட். இரட்டை நாடி உடம்பு, வட்டமான முகம், சற்று வழுக்கை தலையாக இருந்தாலும் தாடியும் மீசையும் அடர்த்தியாக இருந்தது. வின்சென்ட் பிரார்த்தனை மேடையை நெருங்கிய போது பிரார்த்தனைக்கு வந்திருந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். தினமும் சேவிங் செய்து புத்துணர்ச்சியுடன் வரும் பிரான்சிஸ் பாதிரியார் என்னவானார் என்று தங்களுக்குள்ளேயே ரகசியமான குரலில் கேட்டுக்கொண்டனர். பிரார்த்தனை சடங்குகள் முடிந்து எல்லோரும் வெளியே வந்தபோது சற்று தூரத்தில் பிரான்சிஸ் நிற்பதை கவனித்தனர். உடனே அவனை சூழ்ந்து கொண்டனர். உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். அத்தோட தனிமையில் தியானம் செய்ய அமைதி தேவைப்படுது, அதுதான். கேள்விகளால் தன்னை துளைத்து எடுத்தவர்களிடம் பெர்னாண்டஸ் சாதாரணமாகவே பதிலளித்தான். இவ்வளவு சிறிய வயதிலேயே நீங்கள் துறவி ஆவீங்கன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? பெரிய பணக்காரரும் விவசாயியுமான ஔசப் அவனிடம் கேட்டான். அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தனிமையில் இருக்க வேணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நீங்கள் 2 பேரும் தங்கியிருக்க சர்ச்சை ஒட்டிய கட்டிடத்தில் சௌகரியம் உள்ளதா என்ன? ஜேக்கப் முதலாளி சந்தேகத்துடன் கேட்டார். அதனால தான் என்னோட பழைய சர்ச் கட்டிடத்தில் நான் குடியிருக்க மாற்றிக்கிட்டேன். அங்கே எந்த விதமான தொந்தரவும் கிடையாதே. கல்லறையை ஒட்டியிருக்க அந்த பழைய கட்டிடத்திலையா? உங்களுக்கு பயமா இல்லையா? யாரோ ஒருவர் கேட்டார். இதில் பயப்பட என்ன இருக்குது? கல்லறைக்குள்ளே புதையுண்டிருக்கிறவங்க அவ்வளவு சுலபத்தில் அங்கிருந்து எழுந்து வந்துட முடியாது. அப்படியே எழுந்து வந்தாலும் நான் குடியிருக்கிற பகுதியில் வரும் அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. தன்னை சூழ்ந்திருந்த ஒவ்வொருவரது கேள்விக்கும் பெர்னாண்டஸ் பதிலளித்தாலும் அவனது கவனம் முழுவதும் அழகியான கிரேசியின் மீதே பதிந்திருந்தது. கல்லூரி மாணவியான கிரேசி ஒரு நல்ல பாடகியும் கூட. சர்ச்சிலும் பிரார்த்தனை வேளைகளில் சில சமயம் அவள் பாடுவதுண்டு. கட்டான உடல், மென்மையான சுருண்ட தலைமுடி, எப்படிப்பட்டவரையும் கவரும் இனிமையான நடவடிக்கைகள். சர்ச்சின் ஸ்கொயர் நிகழ்ச்சியை நடத்துவது கிரேசிதான். பாட்டு பாடும் இனிமையான குரலுள்ள கிரேசிக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் பிரான்சிஸ் தான். கிரேசியை பார்த்தவுடன் பெர்னாண்டஸின் மனதில் ஒரு புதிய திட்டம் உருவானது. அவன் அவளை தலையில் இருந்து பாதம் வரை ஒரு தடவை அணு அணுவாக ரசித்தபடி பார்த்தான். காமம் நிறைந்த அவனது பார்வையை கவனித்த கிரேசியின் உடம்பு வெட்கத்தால் குன்றியது. பிரான்சிஸ்க்கு தெரியாமலேயே அவரை கவனிக்கிறாள். பாட்டு பயிற்சி மற்றும் ஒத்திகைகளின் போது பிரான்சிஸிடம் அவள் மிகவும் இயல்பாக பழகியிருந்த நாட்களை எண்ணி பார்த்தாள். குசலம் விசாரித்த ஒவ்வொருவரும் பெர்னாண்டஸிடமிருந்து விடை பெற்று பிரிந்தனர். கடைசியாக கிரேசி விடை பெற்று அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள். கிரேசி, கொஞ்சம் நில்லு. அவனது அழைப்பை கேட்டதும் அவள் நின்று திரும்பினாள். கிரேசி, உனக்கு அவசரமான வேலை ஏதாவது இருக்கா என்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. படபடக்கும் கிரேசியின் கண்களை பார்த்தபடி பேசினான் பெர்னாண்டஸ். கிரேசி மகுடிக்கு முன்னால் மெய் மறந்தாடும் நாகத்தை போல் அப்படியே நின்று போனாள். சில பாடல்களை ரெக்கார்டிங் செஞ்சு கேசட்டாக வெளியிடலாங்கன்னு என்னோட ஐடியா. அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது கிரேசி. நீ என்ன சொல்கிற? பெர்னாண்டஸின் பேச்சு உணர்வு பூர்வமாக இருந்தது. அதுக்கென்ன, தாராளமாக செய்கிறேன். கிரேசி சட்டென்று பதிலளித்தா. எப்போ வர்ற? சாயங்காலம் வர்றேன். இருட்டிட்டா எனக்கு வெளியே வர பயமாக இருக்கும். எதுக்காக பயப்படணும்? நீ என்னோட வீட்டுக்கு தானே வர்ற? சரி, கண்டிப்பாக சாயந்தரம் வர்றேன். உறுதியுடன் பேசினாள் கிரேசி. நான் உனக்காக காத்திருப்பேன், மறந்துடாத. மனதில் வலியும் கனவுகளுடன் பெர்னாண்டஸ் அவளுக்கு விடை கொடுத்தான். அவள் வீட்டை நோக்கி நடந்தபோது அவன் மனம் முழுவதும் பெர்னாண்டஸே நிறைந்திருந்தான்.
அவனது அழகான தோற்றம் அவள் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தவிர வேறு ஏதோ ஒரு விதமான சக்தி அவளை அவன்பால் ஈர்த்தது. மாலை நேரமானதும் பாட்டிக்கள் எழுதி வைத்துள்ள நோட்டு புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போவதாக அம்மாவிடம் கூறிவிட்டு கிளம்பினாள் கிரேசி. பெர்னாண்டஸ் வசிக்கும் பழைய கட்டிடத்திற்கு வந்து சேர்ந்த கிரேசியை பெர்னாண்டஸ் வரவேற்றான். பரவாயில்லையே, சொன்ன வாக்க காப்பாத்திட்ட. நீங்கள் வர சொன்ன பிறகு நான் வராமல் இருக்க முடியுமா? அவளது பதிலில் ஏதோ ஒன்று தெரிந்தது. ஹார்மோனிய பெட்டி வைத்திருந்த இடத்துக்கு அவளை அழைத்துச் சென்ற பெர்னாண்டஸ் கூறினான், இந்த டியூனை தான் நான் பயன்படுத்திக்க போகிறேன். சினிமாவிலையும் காதலனும் காதலியும் இணையும் பாடும்போது ஒரு காதல் பாட்டோட மெட்டு அது. நமது பக்தி பாடலை இந்த டியூனில் கம்போஸ் செய்யணும். கிரேசி கேட்டாள். ஆமாம் என்றபடி எழுந்த பெர்னாண்டஸ் தனது படுக்கை அறைக்கு வந்து வெறும் லுங்கி அணிந்தவனாக திரும்பி வந்தான். இந்த கட்டிடத்தில் ஏனோ பயங்கரமாக வெக்கை அடிக்குது. தன் மார்பு ரோபங்களை தடவியவாறே பெர்னாண்டஸ் கூறினான். கிரேசி அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். கட்டுமஸ்தான அந்த உடம்பு அவளுள் புயலை கிளப்பியது. இருட்டும் வரை பொழுது அங்கேயே போனது. கிரேசி தன் வீட்டிற்குள் நுழைந்த பிறகு பெர்னாண்டஸை பற்றியே நினைத்தான். நேரம் ஊர்ந்து நகர்ந்தது. நள்ளிரவு 12 மணி. பெர்னாண்டஸ் திடுக்கிட்டு எழுந்தான். சிவப்பு அங்கியை எடுத்து அணிந்து கொண்டு அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறினான். கிரேசியின் வீடுதான் அப்போது அவனது லட்சியமாக இருந்தது. ஜன்னலில் யாரோ மெதுவாக தட்டுவது போல் தோன்றவே கிரேசி சட்டென்று விழித்தாள். கண்ணை திறந்து பார்த்தபோது வெளியே யாரோ நிற்பது ஜன்னல் கண்ணாடி மூலம் தெரிந்தது. கிரேசி, கொஞ்சம் வெளியே வாயேன். அது பெர்னாண்டஸின் அன்பான குரல் என்று கிரேசிக்கு புரிந்தது. அதன் பிறகு அவள் வேறு எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு கட்டளை குரலுக்கு கட்டுப்பட்டவளைப் போல் அவள் நைட் ட்ரெஸ்ஸுடன் பெர்னாண்டஸின் முன்னால் வந்து நின்றாள். கிரேசி, அவன் குரல் குலைந்திருந்தது. என்னங்க? பெர்னாண்டஸின் பளபளப்பான கண்களை பார்த்தபடி கிரேசி கேட்டாள். பெர்னாண்டஸின் கைகள் மின்னல் வேகத்தில் இயங்கி அவளை வாரி எடுத்து தோளில் போட்டுக்கொண்டன. அந்த வினாடியில் கிரேசி வாயை திறக்கக்கூட முடியாமல் திகைப்பில் ஆழ்ந்திருந்தாள். பெர்னாண்டஸ் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். கண் மூடி திறப்பதற்குள் பெர்னாண்டஸின் இருப்பிடம் வந்துவிட்டது போல் தோன்றியது. பெர்னாண்டஸிடம் அமானுஷ்யமான சக்திகள் பல ஏற்பட்டிருந்தன. எனவே வினாடி நேரத்திற்குள் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்தை அவனால் கடக்க முடிந்தது. பயந்து மிரண்டு போயிருந்த கிரேசியை அறைக்குள் கொண்டு வந்து நிறுத்தினான். பயந்துட்டியா என்ன? பயப்படாத கிரேசி, உங்களோட வீட்டில் நாம் உட்கார்ந்து பேசக்கூட முடியாது. அதனால் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். பெர்னாண்டஸ் அவளிடம் பேச்சு கொடுத்தான். அந்த அறை இருட்டில் மூழ்கி இருந்தது. பெர்னாண்டஸ் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றினான். ஒரு முறை தாழ்ந்து எரிந்த தீயின் ஜுவாலை மேற்புறமாக சற்றென்று உயர்ந்தது. அதன் மஞ்சள் நிற வெளிச்சம் தீவிரமாக போராடி முடித்த மட்டும் இருட்டை விரட்டியது. மெல்லிய சல்லாக் துணியிலான இரவு உடையில் இருந்த கிரேசியை பெர்னாண்டஸ் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். காமம் நிறைந்த அவனது பார்வை அவளது உணர்வுகளை தட்டி எழுப்பியது. அவள் உடல் சிலிர்த்தது. அவன் கைகள் அவளது உடையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்றின. கிரேசி எதுவும் செய்ய தோன்றாதவராக தன்னை மறந்த நிலையில் ஒரு பொம்மை போல் நின்றிருந்தார். அந்த கணத்தில் அவள் புதிய ஓர் இன்ப நிலையில் தன்னை முற்றிலுமாக இழந்து விட்டிருந்தாள். நான் இப்போ எங்கே இருக்கேன்? அவள் குரல் குலைவாக வெளிவந்தது. பயப்படாத, என் வீட்டில் பத்திரமா தான் இருக்க. நான் எப்படி இங்கே வந்தேன்? மிகவும் களைப்படைந்து விட்டது போல் இருந்தது அவளது குரல். அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இனி எவ்வளவு விரைவாக இங்கிருந்து புறப்படுறியோ அவ்வளவு நல்லது. வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். பெர்னாண்டஸ் தனது சிவப்பு மேலங்கியை எடுத்து அணிந்து கொண்டு அவளுடன் நடக்கத் தொடங்கினான். சுற்றுப்புறம் இருளில் மூழ்கி இருந்தது. புகை மாதிரி மூடு பனி படுந்திருந்தது. எங்கெங்கேயோ ராக்கோழிகள் கூவின. கல்லறை ஓரமாக அவர்கள் நடந்தனர். ஆனால் கிரேசி அந்த பக்கமாக திரும்பவே இல்லை. கிரேசியை அவளது வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தபோது லூக்கஸ் ஃபெட்காபி தயாரித்திருந்தான். இவ்வளவு விடிய காலையில் எங்கே போயிட்டு வர்றீங்க ஃபாதர்? சும்மா ஒரு வாக்கிங். சுவாரஸ்யமில்லாமல் பதிலளித்த பெர்னாண்டஸ் கேட்டான். ஆமாம், ஃபாதர் வின்சென்ட்டுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறது யாரு? நேற்று ராத்திரி அவரோட ஊர்லேருந்து ஒரு சமையற்காரர் வந்திருக்காரு. அதனால தான் விடிய காலையிலேயே நான் இங்கே வந்துட்டேன். இனிமே நீ இங்கேயே இருக்கணுமா? தனக்கு அதில் விருப்பம் இல்லாதது போல் கேட்டான் பெர்னாண்டஸ். நான் வேற எங்கே போகிறது ஃபாதர்? பெர்னாண்டஸ் யோசனை இழந்தவனானான். சரி, நீ இங்கே இருந்துடு. ஆனால் நீ இங்கே படுத்துக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் ராத்திரி ஆயிட்டா வின்சென்டோட சமையல்காரரோட போய் படுத்துக்கோ. அவருக்கும் ஒரு துணையாக இருக்கும். நீங்கள் சொன்னது நல்ல யோசனை. நான் உங்களோட இருந்தாலும் ராத்திரியில் இங்கே படுத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது.
அன்று பகல் நேரத்தில் நிறைய பேர் பெர்னாண்டஸை பார்க்க வந்தனர். அதாவது பிரான்சிஸாக நடிக்கும் பெர்னாண்டஸின் உடல்நிலை குறித்தும் தனிமை வாழ்க்கை குறித்தும் அவர்கள் விசாரித்தார்கள். பெர்னாண்டஸ் எல்லோரையும் அன்புடன் வரவேற்று அவர்களுடன் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தான். மதியம் சாப்பாட்டு நேரத்தின் போதுதான் அவர்கள் விடைபெற்று கிளம்பினர். இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்து தொல்லப்படுத்தினா உடம்பு எப்படி குணமடையும்? ஃபாட்டை கம்போஸ் செய்யும் வேலையும் நடக்காது. லூக்கஸ் பெர்னாண்டஸிடம் அழுத்து கொண்டான். அதுக்காக என்னை தேடி வர்றவங்கள்ட்ட வர வேணான்னு முகத்தில் அடித்த மாதிரி எப்படி சொல்கிறது? அதை நான் பார்த்துக்கிறேன். அவர் தியானத்தில் இருக்காரு. இப்போ அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா போகுது. இரவு 9 மணிக்கு இருவரும் சாப்பிட்டனர். அதன் பிறகு லூக்கஸ் தனது பழைய இடத்திற்கு படுக்க போனான். நள்ளிரவு மணி 12. கடிகாரம் அடித்து ஓய்வதற்குள் ஒரு குரல் கேட்டது. என்ன பெர்னாண்டஸ், இன்னும் கண் விழிக்கிற நேரமாகலையா உனக்கு? துள்ளி எழுந்தான். சட்டென்று அவன் தோள் மீது அந்த சிவப்பு அங்கி வந்து விழுந்தது. உனக்கு மேலும் ஒரு சக்தியை நான் வழங்குறேன். நள்ளிரவு தாண்டிட்டா நான் எப்போ உன் கூட இருப்பேன். நீ பெற சுகத்தில் பாதி என்னையும் சேரும். எனவே நீ ராத்திரிகளை வீணாக்கக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இன்னொரு விஷயம், பெண்களை நேரடியாக சந்தித்து அறிமுகமாகவும் அவங்கள வளைச்சி பிடிக்கவும் உன்னால் முடியும். உனக்கு நல்ல அழகும் இருக்குது. இதை நீ குறைஞ்சபட்சமாவது பயன்படுத்த வேண்டாமா? இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. அது வேறொருவருக்கும் தெரியாமல் ரகசியமாகவும் இருக்கணும். பெர்னாண்டஸ் ஆவலுடன் அந்த பயங்கர உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தான். உன்னோட படுக்கையை பங்கிடுற பெண்கள் 13 நாட்களுக்கு மேலே அதை தொடர முடியாது. 13ஆவது நாள் அன்னைக்கு அவள் உடம்பில் உள்ள ரத்தத்தை நான் குடிச்சிடுவேன். என்ன? பெர்னாண்டஸ் திடுக்கிட்டான். நீ ஏன் பயப்படுற? யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த உடம்பை எப்படி மறைக்கிறது? பதற்றத்துடன் கேட்டான் பெர்னாண்டஸ். இன்னும் எத்தனையோ ராத்திரிகள் இருக்கு. நேரம் வரும்போது சொல்லித்தர்றேன். அந்த பைசாசிக உருவம் அத்துடன் மறைந்தது. அசாதாரணமான தைரியம் தனக்கு வந்திருப்பதை பெர்னாண்டஸால் உணர முடிந்தது. சட்டென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாக விடுவிடுவென்று நடக்கத் தொடங்கினான். கிரேசியின் வீட்டை நெருங்கினான். யாரோ தட்டி எழுப்புவதைப் போல் கிரேசி திடுக்கிட்டு எழுந்தாள். கதவின் மறுபுறம் பெர்னாண்டஸ் நிற்பதை உணர்ந்தாள். இதோ வர்றேன். அவள் அவனை நெருங்கினாள். பெர்னாண்டஸ் அவளை தோளில் போட்டபடி நடக்கத் தொடங்கினான். இரவுகள் பல கடந்தன. நாளுக்கு நாள் கிரேசியின் உடல் பலவீனமடைந்து வந்தது. அவளது சுறுசுறுப்பும் உற்சாகமும் வடிந்து கொண்டே வந்தன. இருப்பினும் நள்ளிரவு வேளையில் அவனது குரலை கேட்டால் திடுக்கிட்டெழுந்து அவனுடன் செல்வது என்பது எந்தவிதமான தடையும் இன்றி தொடர்ந்தது. உடல்நிலை மிகவும் தளர்ச்சியடைந்திருந்த போதிலும் பெர்னாண்டஸுக்கு இணங்காதிருக்க அவளால் முடியவில்லை. வழக்கம் போல் ஒரு நாள் மிகவும் சோர்வடைந்தவளாக கிரேசி வெளியே வந்தாள். வாடிப்போன சோம்பு தண்டு போல் துவண்டு விட்டிருந்தாள். பெர்னாண்டஸும் அதை உணரவே செய்தான். அவனது கட்டிலை அடைந்த கிரேசி கூறினாள், என்னால் முடியல. நான் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு 13ஆவது நாள் அல்லவா? பெர்னாண்டஸ் அவள் காதில் மந்திரம் போல் பேசினான். பகுதி 3. பனி பொழியும் இரவு. தொலைவில் எங்கிருந்தோ ராக்கோழிகள் கூவின. துவண்டு போய் கட்டிலில் படுத்திருந்தாள் கிரேசி. ஒரு கிளாஸில் கொஞ்சம் விஸ்கியை ஊற்றி அவரிடம் நீட்டினான் பெர்னாண்டஸ். இந்தா, இதை குடி. உன்னோட களைப்பெல்லாம் பறந்து போயிடும். மறுக்கும் நிலையில் அவள் இல்லை. கிரேசி அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தாள். வீரியம் நிறைந்த விஸ்கியின் போதை அவள் இரத்த குழாய்களில் விரைவாக பாய்ந்து ஊடுருவியது. சட்டென்று புத்துணர்ச்சி பெற்றதாக அவள் உணர்ந்தாள். அதற்குள் வேட்கை மிகுந்தவனாக பெர்னாண்டஸ் ஆவலுடன் அவளை நெருங்கி அணைக்க முற்பட்டான். நில்லு, இந்த இரவு உனக்குரியதல்ல. நீ கொஞ்ச நேரம் வெளியே காத்திரு. இடி முழக்கம் போன்ற அந்த குரலை கேட்டு அவன் நடுங்கினான். அவனுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. சட்டென்று திரும்பி பார்த்தபோது பிசாசின் தெளிவற்ற உருவம் அவனுக்கு புலப்பட்டது. எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான் அவன். சற்று நேரத்தில் கிரேசியின் தேம்பி எழும் குரல் கேட்டது. விரைவிலேயே அது படிப்படியாக குறைந்து கடைசியில் ஓய்ந்தது. பெர்னாண்டஸ் அறைக்கு திரும்பினான். மெழுகுவர்த்தி அணைந்து போயிருந்தது. ஏற்றினான். உடை எதுவுமற்ற கிரேசியின் உடல் கட்டிலில் எக்குத்தப்பாக விழுந்து கிடந்தது. கிரேசி, கிரேசி! பெர்னாண்டஸ் அவளை தட்டி எழுப்ப முயன்றான். ஆனால் அவள் பதில் குரல் கொடுக்கவில்லை. அவளது உடல் வெளிரி அசைவற்று கிடந்தது. உடனே அவளின் மூக்கு பகுதியில் கை வைத்து பார்த்தான். என்ன? கிரேசி உயிரை தொலைத்து விட்டிருந்தாள். பெர்னாண்டஸ் திடுக்கிட்டான். தனக்கு வழங்கிய சுகத்திற்கு விலையாக பிசாசு கிரேசியின் இரத்தத்தை குடித்திருக்கிறது. மேற்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தான் பெர்னாண்டஸ். அவன் கண்கள் அவனையும் மீறி கல்லறையின் பக்கமாக திரும்பின.
உயிரற்றவர்களுக்குரிய இடம் அதுதானே? சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நள்ளிரவில் அந்த கல்லறை மைதானத்தில் பார்த்த ஒரு பெரிய கல்லறை அவன் நினைவில் மேலெழுந்தது. பிலிப்போஸ் முதலாளி கட்டிய கல்லறை அது. ஏறத்தாழ 12 பேரை போட்டு மூடும் அளவுள்ள கல்லறை அது. அதன் உட்புறம் ஒரு பெரிய பள்ளமாக இருந்தது. அந்த கல்லறையின் மேற்புறத்தில் ஏதாவது ஒரு சிமெண்ட் பலகையை உருவினால் கிரேசியின் உடம்பை சுலபமாக அதற்குள் வீசி எறிந்து விடலாம். உடனே கிரேசியின் உடம்பை தோளில் போட்டுக்கொண்டு கல்லறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் நெருங்கி தொட்டவுடன் செமித்தேரி பூட்டு தானாகவே திறந்து கதவும் விரிய திறந்து கொண்டது. கிரேசியின் உடம்பை புல்பரப்பின் மீது படுக்க வைத்துவிட்டு ஒரு ஓரத்தில் இருந்த ஸ்லாப்பை பிடித்து தூக்கினான். அது தக்கை போல் சுலபமாக மேலெழும்பியது. பெர்னாண்டஸுக்கு வியப்பாக தோன்றியது. நேரத்தை கடத்தாமல் கிரேசியின் உடம்பை உள்ளே வீசி எறிந்த பின் ஸ்லாப்பை மூடிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினான். அறைக்குள் வந்தபோதுதான் கிரேசியின் நைட் ட்ரெஸ் அங்கு இருப்பதை கவனித்தான். உடனே அதை எரித்து சாம்பலாக்கினான். கிரேசி தொடர்பான எதுவும் தனது அறைக்குள் இருக்கக்கூடாது என்பதில் வெகு எச்சரிக்கையுடன் செயல்பட்டான். வழக்கம்போல் விடியற் காலையில் லூக்கஸ் வந்தபோது பெர்னாண்டஸ் நல்ல உறக்கத்தில் இருந்தான். கண் திறந்தான். லூக்கஸ் காத்திருந்தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா? நான் இங்கே தியானத்தில் தானே நேரத்தை கழிக்கிறேன். பிறகு எதுக்கு தனியாக சர்ச்சுக்கு போகணும்? உங்களை சர்ச்சுக்கு வர சொல்கிறதுக்காக வின்சென்ட் ஃபாதர் என்கிட்ட சொன்னார். 2வது பிரார்த்தனை கூட்டத்தை நீங்கள் நடத்தணுங்கிறது அவரோட ஆசை. எனக்கு கடுமையான தலைவலி, எழுந்திருக்க கூட முடியல. முகத்தை அஷ்ட கோணலாக்கி நடித்தான் பெர்னாண்டஸ். நீங்கள் சர்ச்சுக்கு போய் 2 வார காலமாகுதே? லூக்கஸ் ஆச்சரியத்துடன் கேட்டான். என்னால் சுத்தமாக முடியலைங்கிறத முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு வா. நான் சொல்கிறேன், ஆனால் அவர்கிட்ட என்கிட்ட சொன்னபடியே ஏற்பாடு செஞ்சுருப்பாருன்னு தோணுது. முதல்ல அவர்கிட்ட நான் சொன்னதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி காஃபி போட்டால் போதும். உடனே புறப்படு. காலை சுற்றுண்டியை முடித்த ஃபாதர் வின்சென்ட் எங்கோ வெளியில் புறப்பட தயாரான போதுதான் லூக்கஸ் மூச்சிறைத்தபடி அவரிடம் வந்து சேர்ந்தான். முதல் பிரார்த்தனை முடிந்து 2 மணி நேரம் கழித்த பிறகே 2வது பிரார்த்தனை ஆரம்பிக்கும். அது ஏறத்தாழ 9:30 மணி வாக்கில் அமையும். ஃபாதரும் உடம்பு சரியில்லை. நான் சொன்னதை அவர்கிட்ட சொன்னியா? இல்லையா? நான் இதோ புறப்படுறேன். பிஷப் ஹவுஸ் வர நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு. கார் கூட வெளியில் தயாராக நிற்கிதே, நீ பார்க்கல? தாங்க முடியாத தலைவலின்னு சொல்கிறாரு. முடியுமானா அவரே வந்திருப்பாரே. நானே வந்து சொல்லட்டுமா? அப்படி சொன்னால் ஒருவேளை வருவாரோ என்னவோ. ஃபாதர் வின்சென்ட் பெர்னாண்டஸின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தார். அந்த சமயத்தில் பெர்னாண்டஸ் மாந்திரீக புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஃபாதரை பார்த்தவுடன் புத்தகத்தை அவசரமாக மெத்தைக்கு அடியில் மறைத்து வைத்தான். 2வது பிரார்த்தனையை இன்னைக்கு நீங்கள் நடத்துகிறபடி இருக்கும். நான் அவசரமாக பிஷப்போட வீடு வர போக வேண்டியிருக்கு. என்னால் எழுந்திருக்க கூட முடியல. பின்னாடி என்னை வற்புறுத்தினா எப்படி ஃபாதர்? அப்படின்னா நான் வற்புறுத்தலை. அதன் பிறகு நேரத்தை வீணாக்காமல் ஃபாதர் வின்சென்ட் அங்கிருந்து கிளம்பினார். பெர்னாண்டஸ் எப்படி வெளியே போவதென்று யோசித்தான். ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். 2 நாட்களை தனிமையில் கழித்தான். 3வது நாளன்று அருகில் இருந்த ஒரு தனியார் கல்லூரியிலிருந்து 4 மாணவிகள் பெர்னாண்டஸை சந்திக்க வந்தனர். அவர்கள் மாணவியர் சங்க பிரதிநிதிகளும் கூட. இருவரில் ஒருத்தி சூசன், மற்றொருத்தி கிளாரா, மாதா கோவிலில் பாடுபவர். ஒருத்தி சற்று பருமனான உடல்வாகு கொண்டவள், மற்றொருத்தி மெலிந்தவள். நீங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? பெர்னாண்டஸ் கேட்டான். உங்களை சர்ச்சில் பார்க்க முடியல, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஃபாதர் வின்சென்ட் இருக்காரே, நீங்கள் அவரை பார்க்கலாமே. அவருக்கு பாட்டு விஷயங்களில் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. பாடுறதுக்காகத்தான் நீங்கள்லாம் இருக்கீங்களே என்ற பெர்னாண்டஸ் லூக்கஸை அழைத்தான். அவன் வந்தபோது 4-5 பேர் என்னை சந்திக்க வந்திருக்காங்களே, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. இளம் பெண்களை பார்த்தவுடன் அவர்களை உபசரிப்பதற்காக பிஸ்கட் மற்றும் காஃபியுடன் வந்தான் லூக்கஸ். பெர்னாண்டஸ் அவர்களுக்கு முன்பாக ஹார்மோனியத்தை எடுத்து வைத்தான். நாங்கள் பாட்டு பாடுறோம், அதுக்கு நீங்கள் வாசிங்க, பெண்களில் ஒருத்தி கூறினாள். தாராளமா, நீங்கள் பாடுங்க, நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாடத் தொடங்கினர். பாடலில் 3வது வரியில் இயேசு மற்றும் சிலுவை என்ற வார்த்தைகள் வந்தபோது பெர்னாண்டஸ் ஹார்மோனிய கட்டைகளை ஒன்றாக சேர்த்து அழுத்தினான். அந்த வார்த்தைகள் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பயங்கரமான தலைவலி, கொஞ்ச நேரம் பாட்டை நிறுத்துங்க. சாப்பிட்ட தட்டுகளையும் காலியான டீ கோப்பைகளையும் எடுக்க வந்த லூக்கஸ் அவர்களை பார்த்து கூறினார். அவருக்கு ஏற்கனவே தலைவலி, வீணா பாடி அவரை தொந்தரவு செய்கிறீங்க. அந்த குரலில் கோபம் தெரிந்தது. மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லை, சூசன் கூறினாள். சொல்லுமா,
நான் கல்லூரி மாணவியோட தலைவி, இவங்கெல்லாம் மாணவிகளோட சங்க பிரதிநிதிகள் என்ற சூசன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஃபெர்னாண்டஸுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஃபெர்னாண்டஸ் கேட்டான். சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் கல்லூரி ஆண்டு விழாவுக்காக என்ன கூப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்க. ஆண்டு விழா போட்டியில் நடுவர்களில் நானும் வருவேன். என்ன சரிதானே? ரொம்ப கரெக்ட். இதுக்கு தான் என்பது உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? எல்லாம் ஒரு யூகம்தான். விழாவுக்கு நீங்கள் வந்துடுவீங்களா, இல்லை நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகணுமா? என்னைக்குங்கிறத இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையிலேயே வந்துடணும். மதிய சாப்பாடு அங்கேயே ஏற்பாடு செஞ்சுருக்கோம். சரி, நானே வந்துடுறேன். அதுக்காக நீங்கள் யாரும் சிரமப்பட வேண்டாம். அங்கே வந்தால் உங்கள் பாடகியையும் பார்த்த மாதிரி இருக்கும். வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு தடவை அவருக்கு நினைவூட்டுங்க லூக்கஸ், சூசன் கூறினார். வந்தவர்கள் விடை பெற்றனர். ஃபெர்னாண்டஸ் யோசனையில் ஆழ்ந்தான். தன்னால் எப்படி அவர்களது நோக்கத்தை முன்கூட்டி அறிந்து கொள்ள முடிந்தது? ஒருவேளை ஏதாவது அதிசயமான சக்தி நமக்கு வந்துவிட்டதோ? அவர்கள் சாப்பிட்ட பாத்திரங்களை அடுக்கி எடுத்த லூக்கஸ் ஃபெர்னாண்டஸை பார்த்தபடி சொன்னான். ஃபாதர், உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? பாவம், அந்த கிரேசி காணாமல் போயிட்டாளா? செய்தியை கேள்விப்பட்டதும் ஃபெர்னாண்டஸின் மனதில் மின்னல் கிளைகள் ஊடுருவி பாய்ந்தன. கட்டியிருந்த துணியுடன் வெளியேறி இருக்கிறா. யாரையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டதாகவும் பேசிக்கிறாங்க. போலீஸ்லையும் புகார் கொடுத்துருக்காங்க. ஃபெர்னாண்டஸ் பதிலேதும் பேசவில்லை. அவன் பார்வை அவனையும் மீறி கல்லறை பக்கம் திரும்பியது. அவ யாரையோ காதலிச்சதாகவும் பேசிக்கிறாங்க. அவளோட காதலனையும் இப்போ காணலையாம். ஃபெர்னாண்டஸ் மௌனமாக இருந்தான். அன்று இரவு ஃபெர்னாண்டஸ் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது கிரேசி தன் அருகில் வந்து நிற்பதாக தோன்றியது. திடுக்கிட்டு கண் விழித்த போது நைட்ரஸ் அணிந்த ஒரு உருவம் கல்லறை நோக்கி போவது தெரிந்தது. ஃபெர்னாண்டஸ் எழுந்தான். சாத்தான் வழங்கிய தனது சிவப்பு அங்கியை அணிந்து கொண்டு கல்லறையை நோக்கி நடந்தான். சன்னமான நிலவொளியில் புகைப்படலமாக படி பூமியை சல்லா துணி போல் பொருத்தி இருந்தது. நிலவாடையை அணிந்த பூமியை ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி இருந்தது. காற்று கூட பயந்து போய் அசைவற்றிருந்தது. கல்லறையின் கதவு திறந்தது. ஃபெர்னாண்டஸ் உட்புறம் நுழைந்தான். அங்கிருந்த பெரிய கல்லறையின் முன்னால் வந்தவன் கிரேசி என்று மெதுவாக முணுமுணுத்தான். என்னத்தானே கூப்பிட்டீங்க? கல்லறைக்குள்ளிருந்து கிரேசியின் குரல் கேட்டது. அப்படின்னா இறந்து போனவங்களை எழுப்புற வல்லமையும் தனக்கு வாய்ச்சிருக்கு. அது உண்மைதானா என்பதை மீண்டும் ஒரு முறை சோதித்து பார்க்க விரும்பிய ஃபெர்னாண்டஸ் அன்னம்மா ஜேக்கப்பின் கல்லறைக்கு முன்பாக வந்தான். பகுதி 4. டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஃபெர்னாண்டஸ் அந்த கல்லறையை சற்று நேரம் பார்த்தான். முன்பொரு தடவை இரவில் அங்கு வந்திருந்ததும் கல்லறையை நெருங்கி பெயரை கூறிய போது ஒரு பெண் குரல் கொடுத்ததும் நினைவில் வந்தது. அதற்கு என்ன பொருள் என்று புரியாமல் அன்று பிரமிப்படையவும் செய்தான். ஆனால் இப்பொழுது பய உணர்வு முற்றிலுமாக மறைந்துவிட்டது. அன்னம்மா ஜேக்கப் சற்று உறக்காவாக அந்த பெயரை அழைத்தான். என்னங்க? கல்லறையிலிருந்து எதிர்குரல் கேட்டது. ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கென்ன, வர்றனே. கல்லறையின் ஒரு மூலையிலிருந்து புகைச்சுரல் போன்ற ஏதோ ஒன்று உயரத் தொடங்கியது. சற்று நேரத்திற்குள் பரவி படர்ந்த அந்த சுருள்களுக்குள் அழகான பெண்ணொருத்தி வெளிப்பட்டாள். அவள்தான் அன்னம்மா ஜேக்கப். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? மயக்கம் குரலில் பேசிய அவள் அவனை ஆராய்வது போல் பார்த்தாள். இப்போ எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. சும்மா சோதிச்சு பார்க்கறதுக்காக அழைச்சேன். தேவைப்படும் போது மறுபடியும் கூப்பிடுறேன். அப்படின்னா நான் போகட்டுமா? ஃபெர்னாண்டஸ் சம்மதம் அளித்தான். அந்த உருவம் மறைந்தது. ரகசியமும் மர்மமும் நிறைந்த சில தீர்மானங்களுடன் தனது அறைக்கு திரும்பினான் அவன். 3 நாட்களுக்கு பிறகு சூசனும் கிளாராவும் ஃபெர்னாண்டஸை தேடி வந்தனர். கல்லூரி விழாவிற்கு அவனை அழைத்துச் செல்வதுதான் அவர்களது நோக்கம். உடை மாற்றி வந்த ஃபெர்னாண்டஸ் அவர்களுடன் புறப்பட்டான். கல்லூரி வாசலில் ஃபெர்னாண்டஸை வரவேற்க கல்லூரி முதல்வரும் பேராசிரியர் சிலரும் காத்திருந்தனர். நல்ல பாடகனான பிரான்சிஸ் மீது அவர்களுக்கும் ஒரு வாஞ்சை இருந்தது. கல்லூரியின் ஆண்டு விழா நாளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிக்கு நடுவராக இருக்க ஃபாதர் ஒப்புக்கொண்டதே அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. நீங்கள் தனிமை தியானத்தில் ஈடுபட்டிருக்கதால ஒருவேளை வராமல் போயிடுவீங்களோன்னு சந்தேகப்பட்டோம். முதல்வர் பேசினார். உண்மையை சொன்னால் உங்கள் மாணவியரோட வற்புறுத்தலுக்காகத்தான் வந்தேன். சூசனையும் கிளாராவையும் பார்த்தபடி ஃபெர்னாண்டஸ் கூறினான். அனைவரும் கல்லூரியின் அலுவலக அறையை நோக்கி நடந்தனர். நல்லபடியாக இயங்கும் ஒரு கல்லூரி அது. கட்டுப்பாடும் தேர்ந்த ஆசிரியர்களின் கடுமையான உழைப்பினாலும் அந்த கல்லூரி குறுகிய காலத்துக்குள்ளேயே நல்ல பெயர் பெற்றிருந்தது. என்ன சாப்பிட்றீங்க? பிரின்ஸ்பால் கேட்டார். இப்போ எதுவும் வேண்டாம். அதற்குள் விழா குழுவினர் நிகழ்ச்சி தொடங்கப் போவதை அறிவிக்கவே நடுவர்களாக வந்திருந்த மற்றும் சிலரும் விழா மேடைக்கு புறப்பட்டனர்.
முதலில் குழு நடனம். 5 குழுவினர் நடன போட்டியில் பங்கெடுத்து கொண்டனர். அடுத்தடுத்து பாட்டு போட்டி 20 பேர் பங்கெடுத்தனர். பிறகு பரதநாட்டியம், மோகினியாட்டம் என்று நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. போட்டி முடிவை அறிவித்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது செலின் என்கிற மாணவியே 4 போட்டிகளிலும் முதல் பரிசு பெற்றாள். தொடர்ந்து நடைபெற்ற பாட்டு போட்டி, மெல்லிசை நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் ஷெலின் முதலிடம் பெற்று அந்த கலை நிகழ்ச்சியின் ஹீரோயினாக திகழ்ந்தாள். ஒரு சிற்றுரைக்கு பிறகு பரிசளிப்பு விழாவை நடத்துவதென்று விழா குழுவினர் தீர்மானித்திருந்தனர். நடுவில் மற்றொரு கோரிக்கை எழுந்தது. வெற்றி பெற்ற பாடகியின் குழுவினர் மீண்டும் ஒருமுறை பாட வேண்டும் என்பதுதான் அது. ஷெலின் மீண்டும் மேடைக்கு வந்து 2 பாட்டு பாடினாள். பார்வையாளர்களது பார்வை மேடையில் அமர்ந்திருந்த பெர்னாண்டஸையும் கவனித்தது. ஃபாதர் பிரான்சிஸும் நல்ல பாடகராயிற்றே, அவரையும் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க என்று குரல் எழுந்தது. கோரிக்கை உரத்த குரலில் அதிகரிக்கவே பெர்னாண்டஸ் எழுந்தான். ஒரு பாடலை பாடினான். இனிமையான ஒரு பாட்டு. ஷெலின் அவனையே கவனித்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் அந்த பாட்டு மிகவும் பிடித்து போனது. செலின் பரிசு வாங்க மீண்டும் மேடையேறி வந்தபோது பெர்னாண்டஸ் அவளை மிகவும் நெருக்கமாக நின்று கவனித்தான். 17 வயது நிரம்பிய செலின் பேரழகியாக இருந்தாள். சிவந்த துடிப்பான கன்னப்பகுதிகளும் குறும்பு விளையாடும் கண்களும் செலினை மேலும் அழகாக்கி காட்டின. வயதுக்கு மீறிய உடல் வளர்ச்சி, நடனமாடும் ஒரு பெண் சிலை போல் அவ வெகு கச்சிதமாயிருந்தாள். அவளது முன்னழகும் பின்னழகும் பெர்னாண்டஸை கிறங்க வைத்தன. தொடர்ந்து நிறைய முதல் பரிசு பெற்ற மாணவி என்ற முறையில் இறுதியாக பரிசளித்த போது பெர்னாண்டஸ் செல்லமாக பாராட்டுவது போல் அவள் கன்னத்தில் லேசாக தட்டினான். நிகழ்ச்சிகள் முடிவடைந்த போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. நீங்கள் இங்கேயே சாப்பிடலாமே, பிரின்ஸ்பால் பெர்னாண்டஸிடம் கேட்டார். வேணாம், சமயக்காரர் எனக்காக சமைச்சு வச்சிருப்பாரு, அதை வீணா குப்பையில் கொட்டும்படி ஆயிடும். அந்த நேரம் செலின் அந்த அலுவலக அறைக்குள் வந்தாள். செலின் இவ்வளவு கெட்டிக்காரியான ஒரு பெண்ணுங்கிறது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. அழகை போலவே கலைத்திறமையும் அவள்கிட்ட அதிகமாக இருக்கு, பெர்னாண்டஸ் கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்ட அவள் மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தது. இதுவரை யாரும் அவளை இந்த அளவு புகழ்ந்ததே இல்லை. சார், நான் போயிட்டு வர்றேன். செலின் பிரின்ஸ்பாலிடம் அனுமதி வேண்டினாள். உங்களோட கார் வந்துடுச்சா? காத்திருக்கு சார். அப்பா அம்மா விழாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? இல்லை சார், 2 பேருமே நேற்றுக்கு பம்பாய் போயிட்டாங்க. சிஸ்டரும் மாமாவும் நேற்று பம்பாய்க்கு வர்றதா தெரிவிச்சிருந்தாங்க. அப்படின்னா அவங்களால செலினோட நிகழ்ச்சியை பார்த்துருக்க முடியாது இல்லையா? பெர்னாண்டஸ் கேட்டான். ஏற்கனவே நிறையா பார்த்துருக்காங்க சார். செலின் நினச்சா சினிமாவுக்கே முயற்சி செய்யலாமே, பெர்னாண்டஸ் மீண்டும் கேட்டான். 1-2 சந்தர்ப்பங்கள் வந்துச்சு சார். அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாரு. செலின், ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கள் சார். போகும்போது ஃபாதரை அவரோட வீட்டில் விட்டுட்டு போக முடியுமா? கண்டிப்பாக செய்கிறேன் சார். நேராக உங்கள் வீட்டுக்கே போயிட்டு அதுக்கு பின்னாடி ஃபாதரை கொண்டு போய் விட்டால் கூட போதும். எப்படி வேணும்னாலும் சரி சார். செலினும் பெர்னாண்டஸும் காரில் ஏறினர். கார் புறப்பட்டது. தனது அறைக்கு வந்த பிறகு பெர்னாண்டஸின் இதயத்திலிருந்து செலின் மறையவில்லை. இரவு உணவுக்கு பிறகு பெர்னாண்டஸ் அறையை விட்டு வெளியேறினான். இரவு நேரத்தில் இப்படி காற்றாட நடப்பது சுவாரஸ்யமானதாக தோன்றியது. மற்றொரு காரணம், இப்பொழுதெல்லாம் பெர்னாண்டஸால் தனிமையாக படுத்து தூங்க முடியாமல் ஆகிவிட்டிருந்தது. அறைக்கு திரும்பி வந்தபோது நேரம் 12 மணி ஆகியிருந்தது. கடிகாரம் கவனமாக ஒலித்தது. கூடவே மற்றொரு குரல். அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறார். நீதான் முதலாக அவளை தொட்ட ஆடவன். திரும்பி பார்த்தபோது தெளிவற்ற அந்த உருவம் நின்று கொண்டிருந்தது. தயங்காத, அவள் இப்போ வீட்டில் தனியாக இருக்கா. அவளோட வீட்டில் திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது 1 வார காலமாகும். நாளையிலிருந்து உன்னோட லட்சியம் அவளாக இருக்கட்டும். பெர்னாண்டஸுக்கு உற்சாகமூட்டிய அந்த வார்த்தைகள் உடனே அவனை அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட தூண்டின. மறுநாள் மதிய உணவு முடிந்ததும் பெர்னாண்டஸ் செலினது வீட்டை நோக்கி புறப்பட்டான். கேட்டை கடந்த அவன் உள்ளே காலெடுத்து வைத்ததும் செலினின் கதவு திறந்ததும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு நான் நினச்சேன் ஃபாதர். அப்படியா? ஆமாம், என் மனம் அப்படி தான் சொன்னது. இதுவும் கெட்டித்தார கடன்தான். ஆமாம், இங்கே பெரிய பியானோவெல்லாம் வச்சுருக்கீங்களே என்றபடி பெர்னாண்டஸ் வரவேற்பறையின் வடக்குப்புற மூலையில் இருந்த பியானோவை நெருங்கினான். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் பிறகு, செலின் கேட்டாள். பெர்னாண்டஸின் கண்கள் அந்த அறையை துளாவின. செலின், உன்னோட இந்த கலை ஆர்வத்துக்கு காரணம் அப்பாவா அம்மாவா? சந்தேகமே இல்லாமல் டாடி தான். மம்மிக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு உண்டு, ஆனால் அப்பாவுக்கு தீவிரம் ஜாஸ்தி. அபூர்வமான விலை உயர்ந்த கலைப்பொருட்கள் ஆங்காங்கு அழகாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுள் சங்குகளும் மரச்சிற்பங்களும் கூட இருந்தன.
இதெல்லாம் விட மிகவும் அழகான வேறொரு பொருள் உண்டு. டாடி ரோம் நகருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது. அது என்ன பொருள்? வாங்க. அவள் தென்புறம் இருந்த ஒரு கதவை திறந்து கொண்டு நுழைந்தாள். தூணை ஒட்டியிருந்த கண்ணாடி பீரோவில் ஒரு சிலுவை இருந்தது. ஒரு போப் ஆண்டவர் நேரடியாக வாழ்த்தி டாடி கிட்ட கொடுத்தது ஃபாதர். பெர்னாண்டஸ் ஒரே ஒரு வினாடி தான் பார்த்தான். வேணாம், நான் பார்க்க வேண்டியதில்லை என்றபடி திரும்பி ஓடத் தொடங்கினான். செலினுக்கு அதில் எந்த விதமான வேறுபாடும் தெரியவில்லை. அவரது அனுபவத்தில் இதே போல் எத்தனை பார்த்திருப்பார். அதுதான் அவர் திரும்பி ஓட காரணமாக இருக்கும் என்று நினைத்தாள். ஓடி வந்த பெர்னாண்டஸ் பியானோவின் முன்பாக அமர்ந்து வாசிக்க முயன்றான். அப்பாவுக்கு இதில் ரொம்பவும் பழக்கம் உண்டு. நானும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். இசைக்கருவிகளை வாசிப்பதனாலே பெர்னாண்டஸுக்கு தனி உற்சாகம்தான். ஃபாதர், ஒயின் சாப்பிட்றீங்களா? வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது. ஷெலின் கேட்டாள். கண்டிப்பாக சாப்பிட வேணும்னா கொஞ்சம் சாப்பிட்றேன். செலின் அறைக்குள் நுழைந்தாள். கண்ணாடி டம்ளரை எடுப்பதற்காக சமையல் கட்டுக்குள் நுழைந்த போதுதான் வேலைக்காரி அவளது வீட்டிற்குள் போயிருப்பது நினைவுக்கு வந்தது. 3 நாட்களாக சொல்லி கொண்டிருந்தாள். வாட்ச்மேன் இரவு நேரத்தில் தான் வருவார். சீல் உடைக்காத ஒரு ஒயின் பாட்டிலுடன் கிளாஸையும் எடுத்துக்கொண்டு பெர்னாண்டஸிடம் வந்தான். அவன் பியானோ வாசித்து கொண்டிருந்தான். பாட்டிலை திறந்த ஷெலின் கிளாஸில் பாதியளவு ஒயினை ஊற்றி அவனிடம் நீட்டினாள். அவன் அதை வாங்கி குடித்தான். அப்பாவும் சாப்பிடுவார் இல்லையா? எப்போதாவது. நீயும் சாப்பிடுவே இல்லையா? சில சமயம் டாடி கொஞ்சம் தருவார். எனக்காக தயங்காத, வேணும்னா சாப்பிட்டுக்கோ. அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவள் மாதிரி கிளாஸில் அவசரமாக கவிழ்த்த கால்பாக ஒயினை மடக் மடக் என்று குடித்தாள். ஒயின் உள்ளே போன போது பெர்னாண்டஸின் மனதில் ஆசை பொங்கியது. அந்த கண்ணில் அதுவரை இல்லாத வேறொரு உணர்வு தட்டுப்பட்டது. செலினின் கண்களை உற்று பார்த்தான். அந்த பார்வை அவள் மனதிற்குள் ஆழ்ந்து இறங்கியது. தசைப்பிடிப்பான அவள் உடம்பு அதனுள் தீமூட்டியது. அதனால் செலினால் அவள் நின்ற இடத்திலிருந்து அசைய முடியாமல் போனது. பார்வையை மாற்றாமல் ஸ்டூலில் இருந்து எழுந்த பெர்னாண்டஸ் அவளை நெருங்கினான். அவன் கைகள் அவள் தோள்களில் பதிந்தன. கண் மூடி திறப்பதற்குள் அவளை இழுத்து அணைத்து அவள் கன்னத்தில் எதிர்பாராத விதமாக முத்தமிட்டான். சட்டென்று நடந்த அந்த சம்பவத்தால் செலின் பிரம்மை பிடித்து போய் நின்றாள். அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. பின்பு பெர்னாண்டஸ் அவளை அங்கிருந்து அவளது படுக்கை அறைக்கு தூக்கிச் சென்றான். அப்போது செலின் ஒரு பொம்மை போல் செயலற்றிருந்தாள். பெர்னாண்டஸ் சற்று நேரத்தில் அவளது கற்பை கவர்ந்தெடுத்தான். அந்த உடம்பிலிருந்து எழுந்தவன் அவசரமாக தனது உடைகளை சரி செய்து கொண்டு வெளியேறவும் செய்தான். அதன் பிறகும் செலினின் வெகு நேரம் அப்படியே மரத்து போனது போல் படுத்திருந்தாள். பின்பு மயக்கத்தில் ஆழ்ந்தாள். அன்று இரவு மணி 12 ஆனபோது பெர்னாண்டஸின் அறையின் சாத்தால் வெளிப்பட்டது. பெர்னாண்டஸ், உன்னோட புதிய இறை ரொம்பவே நல்லது. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அந்த உடம்புல ரத்தம் நிறையவே இருக்கு. இன்னையிலிருந்து 13வது நாள் அவளை எனக்கு விட்டு தரணும். சாத்தானது உருவம் மறைந்தது. மறுநாள் மாலை நேரமான போது செலின் டிரைவரை அழைத்தாள். உங்களுக்கு ஃபாதரோட வீடு தெரியுமா? நீங்கள் அங்கே போகணுமா? ஆமாம், அவரை பார்க்கணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இருட்டிட்டா அந்த பக்கம் பிசாசு கூட போகாதேம்மா. என்ன பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா? போயே தீரணுன்னா போகலாம். உடனே திரும்பிடுறதா வேலைக்காரிடம் சொல்லிட்டு புறப்பட்டாள். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் நான் சொன்ன கல்லறை பகுதி. 4 புறமும் இருள் சூழ்ந்திருந்த கல்லறை காம்பவுண்ட் சுவரின் கருத்த பகுதி மீது வெளிச்சத்தை பாய்ச்சியபடி கார் திரும்பியது. பகுதி 5. வீட்டுக்கு வெளியே கார் நிற்கும் ஓசையை கேட்டு பெர்னாண்டஸ் வெளியே வந்தான். காரில் இருந்து இறங்கும் செலினை கண்டதும் அவன் வியப்படைந்தான். உங்களை பார்க்கணுன்னு ஷெலினுக்கு ஒரு பிடிவாதம், டிரைவர் வாசு கூறினான். அதுக்கென்ன, எப்போ வேணுனாலும் இங்கே தாராளமாக வரலாமே. பெர்னாண்டஸ் சிரித்தவாறு பேசினான். வாசு, இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். செலின் பெர்னாண்டஸுடன் அவனது வீட்டுக்குள் போனான். இந்த செய்கை வாசுவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ரொம்பவும் அடக்கமான பெண். ஆடல் பாடல்களில் ஆர்வம் இருந்தாலும் கூட மற்றவர்கள் வற்புறுத்தினால் மட்டுமே செலின் அதிலெல்லாம் கலந்து கொள்வார். அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியேறுவதும் இல்லை. இவள் எதற்காக இந்த நேரத்தில் ஃபாதரை பார்க்க வந்திருக்கிறாள்? ஃபாதர், இந்த குழந்தை யாரு? இதுவரையில் பார்த்த முகமாக தெரியலையே. அறைக்குள் வந்த செலினை பார்த்த லூக்கஸ் கேட்டான். பாட்டு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிற மாணவிதான். ஆமாம், நீ எங்கேயோ அவசரமாக போகணும்னு சொன்னியே, புறப்படு. ஒன்றும் புரியாதவனாய் சந்தேகத்தோடு பெர்னாண்டஸை ஒரு தடவை ஊன்று பார்த்துவிட்டு வெளியே போனான் லூக்கஸ். என்ன செலின், திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியல. வெட்கத்தை விட்டவளாக அவள் பெர்னாண்டஸின் மார்பில் சாய்ந்தாள். அவன் அவளை இறுக்கி அணைத்தான்.
பிறகு செலினை வாரி எடுத்து படுக்கை அறையை நோக்கி நடந்தான். அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் வெளியே வந்தனர். எங்கள் டிரைவரை என்னால் நம்ப முடியல, செலின் கூறினாள். எனக்கும் அப்படித்தான் படுது. நீயே கார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. எனக்கு டிரைவிங் தெரியும், ஆனால் நான் எப்படி தனியாக வர்றது? அப்படின்னா வர வேணாம், நாளைக்கு நானே அங்கே வர்றேன். எங்களோட வீட்டு வாட்ச்மேன்ட்ட துப்பாக்கி இருக்குது, இருந்தால் என்ன, நாளைக்கு இரவு 12 மணிக்கு நானே அங்கே இருப்பேன், பெர்னாண்டஸ் உறுதியான குரலில் கூறினான். அவனுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு செலின் காரில் ஏறினாள். அவள் புறப்பட்டு போய் வெகு நேரம் கழித்து தான் லூக்கஸ் திரும்ப வந்தான். அவனிடம் மது வாசனை கடுமையாக இருந்தது. ஃபாதர், உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? எனக்கு தூக்கம் வருது. அவனது குரல் குளறலாக இருந்தது. நீ எக்கச்சக்கமாக ஊற்றிக்கிட்டு இருக்கிறதா தோணுது. யார் வாங்கி தந்தாங்க? யாரும் வாங்கி தரல. என்கிட்ட பணம் இருந்தது, 2 பாட்டில் இறக்கினேன். இதுவரை நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதில்லையே. படுத்தா தூக்கம் வர்றதில்ல, அதனால தான். கொஞ்சமாவது சாப்பிட்றதால எந்த தவறும் இல்லை. அப்புறம் நாளைக்கு நீ எங்களோட வீடு வரை போய் வரணும். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு ரூபா தேவைப்படுது? தற்சமயத்துக்கு ஒரு 2000 தேவைப்படுது. நாம் 2 பேருக்கும் 1 மாத காலத்துக்காவது பணம் வேண்டாமா? சர்ச்சிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதால வேறு வருமானம் எதுவும் இல்லைன்னு உனக்கும் தெரியுமே. பெர்னாண்டஸுக்கு பரிமாறிய பிறகு லூக்கஸும் சாப்பிட்டான். அன்று நள்ளிரவு நேரத்திலும் பெர்னாண்டஸ் கல்லறை பகுதிக்கு சென்றான். இப்பொழுதெல்லாம் பகல் நேரம் பெர்னாண்டஸை பயப்படுத்தியது. கருங்கும் என்றிருக்க இரவுகள்தான் அவனுக்கு பிடித்தமானதாகி விட்டிருந்தது. வழக்கத்துக்கு மாறாக ஒரு பெரிய தாழ்பாலை பொருத்தி கல்லறை பகுதியின் வாசலை பூட்டியிருந்தார்கள். கடந்த சில நாட்களாக இரவு வேளைகளில் கல்லறைக்குள் நுழைந்து வெளியே போகும்போது அவன் கதவை பூட்ட மறந்து போனது நினைவுக்கு வந்தது. அப்படியானால் வேறு யாரோ இப்படி பூட்டியிருக்க வேண்டும். இதை எப்படி திறப்பது? அவன் சாதாரணமாக பூட்டின் மீது கையை வைத்து இழுத்தான். கிளிக் என்று ஓசையுடன் சிரமமில்லாமல் அது வாய் பிளந்தது. கதவு திறந்து கொண்டதும் பெர்னாண்டஸ் நேராக அண்ணம்மாவின் கல்லறையை நோக்கி நடந்தான். காணாமல் போன கிரேசியை பற்றி போலீசார் புகார் செய்து அவர்கள் விசாரிக்க தொடங்கியிருந்தனர். பத்திரிகைகளில் நாளொரு செய்தி யூகமாக கருதப்படுவதாகவும் வெளியாயின. ஏதேதோ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தனர். கிறிஸ்தவ மத நம்பிக்கைப்படி கடவுள் ஆத்மாவை அழைக்கும் போதுதானே மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் கிரேசியின் மரணமோ பிசாசு அவள் இரத்தத்தை உறிஞ்சி குடித்ததால் அல்லவா நிகழ்ந்தது. எனவே உண்மையில் கிரேசி இறக்கவில்லை என்று பொருள். அவன் கல்லறையை நெருங்கினான். அந்த இடத்திலிருந்து பார்த்தால் அந்த கல்லறை பகுதி முழுவதுமே கண்ணுக்கு தெரியும். அவன் நடுவில் இருந்த சவ மேடையின் வலப்புறம் காட்டுச் செடிகள் கண்டபடி வளர்ந்திருந்தன. இருளால் நிறைக்கப்பட்டிருந்த அந்த பகுதிக்குள் பயங்கரமும் நிரம்பி இருப்பதாக தெரிந்தது. வடமேற்கு மூலையில் பெரிய சமாதி ஒன்று உள்ளது. இந்த கல்லறையின் முதல் பிணம் பிதைக்கப்பட்ட இடம் அது. ஆகாயத்தில் நிலா பாதியாக தேய்ந்திருந்தது. அதிலும் நடுநடுவே பாய்ந்து வந்த மேகங்கள் நில ஒளியை மறைத்து கல்லறை பகுதியுடன் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தன. பிரான்சிஸிடமிருந்து கைப்பற்றிய புத்தகத்திலிருந்து எல்லாவற்றையும் அதற்குள் பெர்னாண்டஸ் மனப்பாடம் செய்து விட்டிருந்தான். பிசாசுகளின் வல்லமையும் அவற்றால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதும் அதில் தெளிவாக விவரிக்கப்பட்டிருந்தது. இறந்து போனவர்களின் ஆத்மாவை வரவழைப்பதற்கும் அவர்களுடன் பேசுவதற்கும் தனது தேவைக்கேற்றபடி அவர்களை பயன்படுத்துவதற்கும் பெர்னாண்டஸ் அதற்குள் கற்றுக்கொண்டிருந்தான். அண்ணம்மாவை அழைத்த உடனேயே அவள் வெளிப்பட்டதும் பதிலளித்ததும் அவன் நினைவில் எழுந்தது. மேலும் இறந்து போனவர்களை எழுப்ப முடிந்த ஒரு பாதிரியாரையும் பெர்னாண்டஸுக்கு பழக்கம் இருந்தது. அவர்தான் ஃபாதர் கபிரியோல். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அவர் மோசமான காரியங்களுக்கு தனது மந்திரங்களையும் பயன்படுத்தியதில்லை. உயிருடன் இருப்பவர்களை பிரேத பிசாசுகள் தொல்லைப்படுத்துவதாக அறிந்தால் நேராக குறிப்பிட்ட அந்த கல்லறைக்கு செல்வார். அங்கிருந்து அவற்றை விரட்டி ஓட்டும் வேலையை செய்து வந்த கேப்ரியோல் உண்மையிலேயே ஓர் மகான், திவ்யமான சக்திகள் நிறைந்தவர். மென்மையாக வீசிய இரவின் ஊதக்காற்றில் ஏதோ காட்டுப்பூவின் வாசனையும் கலந்து வந்தது. கிரேசி, கிரேசி, பெர்னாண்டஸ் அவளை எழுப்ப முயன்றான். ஆனால் கல்லறையிலிருந்து எந்தவிதமான அசைவோ சத்தமோ கேட்கவில்லை. பெர்னாண்டஸுக்கு இது அதிசயமாக இருந்தது. அதையொட்டி இருந்த மற்றொரு 30 வயதாகியும் திருமணமாகாததால் இறந்து போன ஓர் இளம் பெண் புதைக்கப்பட்டிருந்தாள். புகழ்பெற்ற ஓர் ஓட்டலில் ஹேபரே நடனக்காரியாக இருந்தவள் பெட்ரி ஸ்டூவர்ட். அவள் ஏராளமான ஆண்களுடன் தொடர்பு படுத்தி பேசப்பட்ட போதிலும் இறப்பது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. வெளி உலகுக்கு அவ்வளவாக தெரியாமல் இருந்த ஒரு பணக்காரர் தான் அவள் உடலை அடக்கம் செய்து சமாதி கட்டினார். ஆனால் சில நாட்களுக்குள்ளேயே ஆச்சரியப்படத்தக்க செய்திகள் ஊரெங்கும் பரவின. பெட்ரி ஸ்டூவர்ட் நள்ளிரவு வேளைகளில் கல்லறையின் இரும்பு கதவோரம் நிற்பதை பாதிரியாரும் சர்ச்சை சேர்ந்த ஊழியர்களும் வெளியாட்கள் சிலரும் கூட பார்த்திருக்கிறார்கள். கடைசியில்
அவள் கல்லறையில் இருந்து என்றென்றைக்குமாக எழுந்திருக்காமல் இருக்கவும் முற்றிலுமாக செயலற்று போகும்படியான சில மந்திர பிரயோகங்களை நடத்தினர். முத்தாய்ப்பாக அவளது கல்லறையின் மீது ஒரு சிலுவையையும் பதித்து வைத்தனர். இந்த விவகாரங்களை எல்லாம் பெர்னாண்டஸ் லூக்கஸிடமிருந்து தெரிந்து கொண்டிருந்தான். அந்த கல்லறையை உடைத்து அங்கிருந்து சிலுவையை அகற்றிவிட்டால் பெட்ரி ஸ்டூவர்ட் எழுந்து வெளியே வருவாள் என்று பெர்னாண்டஸுக்கு தெரியும். எனவே அதை செய்வதென்று தீர்மானித்தான். நடுநடுவே கிரேசியை சமாதியிலிருந்து எழுப்புவதற்காக பெர்னாண்டஸ் பலமுறை முயன்றும் அது ஏனோ பலனளிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் முற்றிலுமாக மென்மையான உருவம் ஒன்று வெளியிலிருந்து கேட்டை தாண்டி கல்லறை பகுதிக்குள் நுழைந்தது. எதர்ச்சியாக திரும்பிய பெர்னாண்டஸ் அந்த உருவத்தை பார்த்தான். சட்டென்று எங்காவது ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த உருவம் அவனுக்கு முன்பாக வந்து நின்றது. அவள் கிரேசிதான். பெர்னாண்டஸ் தன்னையும் மீறி அவளை வீசி எறிந்த கல்லறையின் ஸ்லாப்பை பார்த்தான். அது அவன் போட்டது போட்டபடியே கிடந்தது. யாரு? கிரேசிதானா இது? பெர்னாண்டஸின் குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. ஆமாம். தள்ளி நில்லு, நான் இருக்கிற இடத்துக்கு போகணும். அவளது குரலில் பைசாசிகத்தன்மை நிறைந்திருந்தது. பெர்னாண்டஸ் சட்டென்று பின்வாங்கி நகர்ந்தான். ஒரு புகைச்சுரல் மாதிரி அவள் அந்த கல்லறைக்குள் வடிந்தாள். பெர்னாண்டஸ் அதை விகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். கிரேசியின் பிண உடம்பை கல்லறைக்குள் வீசிய நிகழ்ச்சி அவனது நினைவில் எழுந்தது. பைசாசிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாகவும் அப்படிப்பட்டவர்கள் இறந்தால் அவர்களது உடம்புகள் அழுகி சிதைவதில்லை என்றும் அவன் வாசித்திருந்தான். தான் எத்தனையோ முறை கூப்பிட்டும் கூட எழுப்பி வராத கிரேசி தானாகவே கல்லறையை விட்டு எழும்பி நடப்பதுதான் அவனை யோசிக்க வைத்தது. மறுநாள் மாலை நேரத்தில் ஃபாதர் வின்சென்ட் சர்ச்சின் வரவு செலவு கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தார். சர்ச்சின் நிர்வாகியான சக்ரியா தாமஸ் ஃபாதருக்கு முன்பாக வந்து நின்றார். யாரு? தாமஸா வந்திருக்குது? இப்போதான் உங்களை நினச்சேன். நினைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது. கணக்கு வழக்கில் சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நீங்களும் கூட இருந்தால் வேலை சுலபமாக இருக்குமேனு நினச்சப்போ தான் வந்தீங்க. ஃபாதர் சமையல்காரரை அழைத்து டீ கொண்டு வர சொல்லிவிட்டு, விசேஷமாக ஏதாவது செய்தி உண்டா என்றார் தாமஸை பார்த்து. இருக்கு, அது சொல்லத்தானே ஓடி வந்திருக்கேன். சொல்லும் என்றபடி பேரேட்டை மூடி வைத்தார் ஃபாதர். முதல்ல இருந்தே சொல்கிறேன், நம்மளோட கல்லறை வாசலை இந்த தடவையும் யாரோ உடைச்சி திறந்திருக்காங்க. நேற்று தானே நம்ம புதிய பூட்டு போட்டோம். ஃபாதர் வியப்புடன் கேட்டார். 125 ரூபா கொடுத்து வாங்கிய 7 லிவர் உள்ள பூட்டு அது. சரியான சாவியை தவிர வேறு எந்த சாவியை போட்டாலும் அதை திறக்க முடியாது. ஆனால் அதையும் ரொம்ப சுலபமாக திறந்திருக்காங்களா இல்லை உடைச்சிருக்காங்களா? நீங்களே பாருங்கள், நான் கையோடு கொண்டு வந்திருக்கேன் என்றபடி ஒரு காகித பொட்டலத்தை மேஜை மீது வைத்தார் தாமஸ். சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது? ஆமாம், சுவத்தில் பத்திரமா தொங்குதே சாவி. சுட்டி காட்டி விட்டு மேஜை டிராயலிலிருந்து அந்த சாவியின் இரட்டையை வெளியே எடுத்து காட்டினார். சாதாரணமானவங்க இந்த பூட்டை அவ்வளவு சுலபத்தில் திறக்க முடியாது. தாமஸ் பொட்டலத்தில் இருந்த பூட்டை பார்த்தபடி பேசினார். யார் இப்படி செய்கிறாங்க? எதுக்காக இருக்கும் இதெல்லாம்? ஃபாதர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல கேட்டுக்கொண்டார். இது தொடர்பான வேறு சில செய்திகளையும் சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். பேசியபடியே மடியில் இருந்த பொட்டலத்தை பிரித்து கொஞ்சம் புகையிலையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் தாமஸ் அந்த சர்ச்சை நிர்வகிக்கும் பணியை மேற்கொண்டு 25 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. வயது 60ஐ கடந்து விட்டது. வழுக்கை தலையும் தடித்த மீசையும் தொப்பை விழுந்த வயிறும் குறிப்பிடத்தக்க அவரது அடையாளங்கள். அப்படின்னா வசதியான வீட்டை சேர்ந்தவங்க அல்ல அவர். நிறைய உறுப்பினர்களை கொண்ட பெரிய குடும்பம் அவருடையது. மூத்தவள் மகள், அதற்கு பிறகு எல்லாம் ஆண் பிள்ளைகள். அவரது கல்யாணமே ரொம்பவும் தாமதமாக நடைபெற்றதால் அவரின் மூத்த பெண்ணுக்கே அதிக வயதாகவில்லை. 17 வயதை எட்டி பிடித்த லிசி +2 2ஆம் ஆண்டு மாணவி. மற்ற குழந்தைகளும் படித்து கொண்டிருந்தனர். நேர்மைதான் தாமஸின் மூலதனம். அந்த நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் சர்ச் வேலை. சர்ச் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் அவர் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதால் அவருடைய சம்பளமும் அவ்வளவு மோசமில்லை. சர்ச்சுக்கு சொந்தமான நிலத்தில் அவருக்கு வீடும் கொடுத்திருந்தார்கள். தென்னை, மா, பலாமரங்கள் அவரது வீட்டை சுற்றி தேவையான அளவுக்கு இருந்தன. விசேஷம்னு சொல்கிறீங்களே, இன்னும் ஏதாவது இருக்கா? பூட்டை கையில் எடுத்து பூட்டையும் திறந்து பார்த்தபடி ஃபாதர் கேட்டார். கிரேசி காணாமல் போய் ரொம்ப நாளாயிடுச்சு. அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நானும் தட்டுப்படுறவங்க எல்லாத்திட்டையும் விசாரிக்க தான் செய்கிறேன். அதில் ஒரு ரகசியம், மெதுவான குரலில் தாமஸ் கூறினார். ரகசியமா? என்ன அது? யார் சொன்னது? ஃபாதர் ஆவலுடன் கேட்டார். கிரேசி கடந்த 2-3 நாட்களாகவே இரவில்
அவளை பார்த்ததா சில பேர் சொல்கிறாங்க. யார் பார்த்தாங்களாம்? வர்க்கீஸும் தொம்மியும் தான். எப்படி? 2 பேரும் டவுனுக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். ராத்திரி 12 மணிக்கு மேலே இருக்குமா. கல்லறை இருக்கே, அதுக்கு தென்புற புதர் மண்டி கிடக்கிறது இல்லையா, அந்த இடத்துல தான். சொன்னவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாதா என்ன? 2 பேரும் ஒன்று சேர்ந்தா 2 ஆட்களாவா தெரியுறாங்க? அதுவும் டவுனுக்கு போயிட்டு வந்தா கேட்கவும் வேண்டாம். ஃபாதர், இந்த வேடிக்கையை கேளுங்க. அன்னைக்கு 2 பேரும் தண்ணியை தொடவே இல்லையா? அப்படியா? ஆமாம், நடந்து வரும்போது கிரேசி ரோட்டோட நட்ட நடுவில் நின்றுக்கிட்டு இருந்தாளாம். வர்க்கீஸ் கிரேசின்னு கத்தியபடி அவளை நெருங்கினாளாம். தாமஸ் பேச்சை சற்று நிறுத்தினான். பிறகு ஃபாதரால் ஆவலை அடக்க முடியவில்லை. கிரேசியை பிடிக்கிறதுக்காக நெருங்கிய வர்க்கீஸை கிரேசி ஒரு தள்ளு தள்ளினாளாம். ஆள் அப்படியே அட்டை போல சுருண்டு விழுந்தாராம். வர்க்கீஸைத்தான் உங்களுக்கு தெரியுமே, ஆரோக்கியமும் வலுவும் வாஞ்ச 2 பேர் சேர்ந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் வர்க்கீஸை கீழே தள்ளிட முடியாது. ஃபாதரால் சற்று நேரத்துக்கு எதுவும் பேச முடியவில்லை. அவரின் நெற்றியின் சுழிகள் வட்டமிட்டன. மறுநாள் ஃபாதர் தாமஸை வரவழைத்தார். 2வதாக அவர் சொன்ன கதையை கேட்டு ஃபாதர் அப்படியே உறைந்து போனார். இதோட இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து வர பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.